बोला पुंडलिक वरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की, माऊली ज्ञानेश्वर महाराज की, जगद्गुरु श्री तुकाराम महाराज की, शांति ब्रह्म श्री एकनाथ महाराज की, वैष्णव वीर भानुदास महाराज की जय, सद्गुरु योगीराज महाराज की जय, प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय, तुकाराम गणपति सद्गुरु महाराज की जय, सर्व संतनों की जय। स्वयं भानुजो भानु आराध्येला तयाचे कुळी दीपको दिव्य झाला, हरिभक्ती लागोनी तारी समस्ता, नमस्कार माझा सद्गुरु एकनाथा। विशदबोध विदग्धा विद्यारविंद प्रबोधा, पराप्रमेय प्रमदा विलासिया, नमो संसार तमसूर्या अपरिमित परमवीर्या, तरुणतरतूर्या लालन लीला, नमो जगदखिल पालना मंगलमणि निधाना, सज्जन वनचंदना आराध्यलिंगा, नमो चतुरचित्त चकोर चंद्र आत्मानुभव नरेंद्र, श्रुति सार समुद्रा मन्मथ मन्मथा, नमो सुभाव भजन भाजना भवे भव कुंभ भंजना, विश्वोद्भव भुवना श्री गुरुराय। हरे जय जय राम कृष्ण, हरे जय जय राम कृष्ण, हरे जय जय राम कृष्ण, जय जय राम राम कृष्ण जय जय राम राम कृष्ण हरि, हरि जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण जय जय राम राम कृष्ण हरि, जय जय राम राम कृष्ण हरि, हरि जय जय राम कृष्ण हरि, 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 जय जय
தியான கேவுனி மாண்டிவரே. வேற பாட்டு. சுந்தரத்தே தான கேவுனி மாண்டிவரி கௌசல்யா சுந்தரி கீதி காய சுந்தரத்தே தியான நந்தாஞ்சே அங்கணி गोपाल गौळणी पाहते डोला सुंदरते ध्यान चंद्रभागे तटी पुंडलिका पाठी उभा असे सुंदरते ध्यान एका जनार्दने जनी वणे वणे வரலாசே. பகவான் ஸ்ரீஹரி வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர். சாதுக்களுக்காகவும் பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காகவும் புண்டலிகனுக்காகவே வந்து அனுகிரகம் பண்ணுறார் ஸ்ரீ பண்டரி க்ஷேத்திரத்தில். நம்ம ஏன் பாண்டுரங்கனை மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாண்டுரங்கன் சகல ஜெய்வாஞ்சா நியந்த சகல தெய்வாஞ்சா ரூப, எல்லா ரூபமும் கலந்த ஒரு உருவம். அவர் என்னன்னா சகுண ரூபமாக இருந்துருக்கார். பரமாத்ம பரதேவதா, எல்லாருக்கும் மேலாக இருக்கக்கூடியவர். இந்த சிருஷ்டி சம்ஹாரம், இந்த லயம், இந்த உண்டாக்குதல், இப்படி எல்லா விஷயங்களையும் தன்னிடத்தில் கொண்டு வந்துருக்கிறவர். இந்த பிரபஞ்சமே அவருக்கு கீழே தான் இருந்துருக்கு. இந்த சிருஷ்டி அவருக்கு கீழே இருந்திருக்கு. சிவசக்தி ஐக்கிய சொர்க்கமாக இந்த பிரபஞ்சம் உண்டாகிறது. அதற்கெல்லாம் காரணகர்த்தாக இருக்கிறவர், நியத்தாக இருக்கிறவர் பாண்டுரங்கன் சுரூபம். அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மாவே பூர்ண அவதாரமாக சொல்லக்கூடியவரே அவரே பாண்டுரங்கனாக வரார். புண்டலீகனுக்கு தரிசனம் கொடுப்பதற்காக வந்தவர். எல்லோருக்கும் பார்த்த மாத்திரத்திலேயே முக்தியை அளிக்கணுங்கிற கூடிய பகவான். அதனால சாதுக்கள் எல்லாரும் புண்டலீகனுக்காக வந்த பாண்டுரங்கனை தான் பிரேமையாக கொண்டாடுறாங்க. பாகவதர்களால் கொண்டாடப்படக்கூடிய பரம்பொருள். நீங்கள் எங்கே வேணாலும் கிருஷ்ணனை பார்க்கலாம், ராமனை பார்க்கலாம், அம்பாளை பார்க்கலாம், சிவபெருமானை பார்க்கலாம். பாண்டுரங்கனை பார்க்கணுன்னா பாகவதர்கள் இருக்கிற இடத்துல அவள் பாடுற இடத்துல தான் எங்களால் பார்க்கணும். ரைட்டா? பாகவதர்களை நம்ம ஆசிரியக்கம் பண்ணலைன்னா பாண்டுரங்கன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. பாண்டுரங்கன் கிடைச்சிட்டார் அப்படின்னா சாதுக்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கிறது. சாதுக்களோட அனுகிரகம் கிடைச்சிட்டாருன்னா நம்மளுக்கு குரு அனுகிரகம் கிடைக்கிறது. குரு அனுகிரகத்தினால நம்மளுக்கு மந்திர உபதேசம் ஆகுது. மந்திர உபதேசத்தின் மூலமாக திருப்பியும் பாண்டுரங்கனோட பாதார விந்தங்களை நம்ம அடைய முடியும். இது ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப் மாதிரி. சர்க்கிள் நம்ம பிறக்கிறோம். ஆதரணீய தத்துவ பாலனீய தத்துவம் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நரதேகம் கிடைக்கணுமே நம்மளுக்கு இந்த உலகத்துல. அந்த நரதேகம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட நரதேகம் கிடைச்சும் அதில் பிரம்மண்யத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த பிரம்மண்ய குலத்தில் பிறக்கணும். பிரம்மண்யம் எது அப்படின்னா பகவானை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய, பகவானே நினச்சிண்டு பகவானுக்காக பகவானுடைய குலத்தில் இருந்தவர்களுடைய சாநித்தியத்தில் அந்த குலத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டில் பிறந்திருக்கிறவாள்லாம் பிரம்மண்யர்கள். இப்போ பகவானை சார்ந்து இருக்கிறவர்கள்லாம் பிரம்மண்யர்கள். அப்படி ஒரு பிரம்மண்ய குலத்தில் நம்ம பிறக்கணும். பிரம்மண்ய குலத்தில் பிறந்தா மட்டும் கூடாது, அந்த பிரம்மண்ய தத்துவத்தை அனுகிரகம் பண்ணி அதை இருக்கிற சிஷ்ய பரிவாரங்களில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும். அவ்வளோ பெரிய நல்ல ஆச்சாரியார் நம்மளுக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்கணும். அப்படியே ஆச்சாரியர்கள் அனுகிரகம் கிடைச்சும் அங்கே இருக்கிற பிரம்மண்ய தத்துவத்தை சொல்லக்கூடிய வேத படனங்கள்லாம் ஆயிருக்கணும். அப்படி வேத படனங்கள்லாம் ஆகி அந்த வேதாத்தியானம் பண்ணி அதில் இருக்கிற பிரம்மத்தினுடைய தத்துவத்தை நம்ம உணர்ந்துருக்கணும். இப்படி உணர்ந்ததுக்கப்புறம் அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு நம்மளுக்கு இருக்குன்னா எத்தனை கோடி பல தர்ம கோடியை கிடைச்சாலும் கிடைக்காது. எத்தனை கோடி ஜென்மங்கள் நம்ம எடுத்தாலும் கிடைக்காதான். பகவத் அனுகிரகத்தில் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியமாக. அப்படி ஒரு பிரம்மண்ய குலத்தில் பிறந்து நம்ம பகவத் சாநித்தியத்தை அடைஞ்சு பகவானை கும்பிடணும், பகவத் ஆராதனை பண்ணணும்னு மனசில் ஒரு உத்தேசம் நம்ம வச்சுட்டோம்னா அது பகவத் கிருபையினால தான் கிடைக்கலாம். சோ நசோ பாவ ஆலோ துஜியா சரணி கிருபா திருஷ்டி பாகே மஜகளி கண்டறியும். அதனால கிருபா திருஷ்டி தான் நம்மளுக்கு வேணுமா. எனக்கு பாவம் இருக்கோ இல்லையோ, ஆனால் பகவத் சாநித்தியத்தை நான் பெறணும் அப்படின்னா எனக்கு பக்தி இல்லை, ஆனால் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடியதாக. அப்படி வேண்டி அந்த பகவானை அடையிறதுக்கு ஒரு தெய்வத்தை காமிச்சு கொடுக்குறா குருநாதர்கள். நீங்கள் பாண்டுரங்கனை பிடிச்சிக்கோங்க. இதில் என்ன சொல்கிறான்னா சுந்தரத்தே தியான கேவுனி மாண்டீவரி. தன்னோட தொடையில் வச்சுட்டாலாம், குழந்தைகளை வச்சு கொண்டாடுறாளாம். அப்படி அழகான பிரம்மத்தை. யார் அப்படின்னா கௌசல்யா சுந்தரி கீதி காய. திரேதா யுகத்தில் ராமச்சந்திரமூர்த்தியாக வந்து அனுகிரகமாகி கௌசல்யா மாதாட்ட அவள் அவ்வளவு பிரேமையோடு இருந்தாராம் ராமச்சந்திரமூர்த்தி. இப்படி இருந்தவரே அப்படின்னு, அப்படி சுந்தரமாக அழகாக இருந்தவரே, அப்படி ஒன்று தியானம் பண்ணுறேன். சுந்தரத்தே தியான நந்தாஞ்சே அங்கனி.
துவாபர யுகத்துல நந்தனுடைய வீட்டுல நீ ஒரு குல விளக்கா இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியே கோபால கௌளனி பாகத்திடலாம். உன்னை கோபாலர்களாகவும் அங்க இருக்கிற கௌளனிகள், அந்த கௌளனிங்கிற கோபியர்கள்லாம் இருந்து உன்னை பாடி உன்னோட இருந்து ஆடி உன்னோட பிரேமையை பெற்றாலே அப்படிப்பட்ட சுந்தரனை, அப்புறம் அவ்வளோ பெரிய அழகு சுந்தரத்தை நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். சுந்தரத்தே தியான சந்திரபாகே தட்டி, அப்படிப்பட்ட கிருஷ்ணனே எப்படி ராமனாக வந்தாரோ, எப்படி கிருஷ்ணனாக வந்தாரோ அவரே இந்த புண்டலீகனுக்காக வந்திருக்கார். அவர் யாருன்னா புண்டலிகா பாட்டி உபாசன் பாண்டுரன், அவரை நான் கொண்டாடுறேன் அப்படின்னு பாடி கடைசியில் சுந்தரத்தே தியான ஏகா ஜனார்தன் ஏக்நாத் மகாராஜ் பாடுறார். என்னன்னா, நான் ஜனார்தன சுவாமியோடைய அனுகிரகத்தோட அவரோட சிஷ்யனா இருக்கக்கூடிய ஏகநாத்தான நான் பாடுறேன், நான் வந்து சுந்தரனான உன்னை தியானம் பண்றேன். எப்படி ஜனி வணி மணி பிரலாஸ். இவர் என்ன பண்றாருன்னா எல்லா இடத்துலையும் சம நோக்கோன சம திருஷ்டியோட பாக்குறாரா. அதனால ஜனி ஜனங்கள்கிட்ட பாக்குறேன், வனங்கள்கிட்ட பாக்குறேன், பிராணிகள்கிட்ட பாக்குறேன், மனுஷால்கிட்ட பாக்குறேன், எல்லாத்தையும் பாக்குறேன் அப்படின்னு பாடுறேன். சுந்தரத்தே தியான ஏவுனி மாடிவர் கௌசல்யா சுந்தரி கீர்த்திகாய சுந்தரத்தே தியான நந்தாஞ்சேய கோபால கௌளனி பாத்திரோ சுந்தரத்தே தியான நந்தாஞ்சேய சுந்தரத்தே தியான நந்தாஞ்சேயங்கனி சுந்தரத்தே தியான நந்தாஞ்சேயங்கனி சுந்தரத்தே தியான சந்திரபாகே தட்டி புன்னலிகா பாட்டி உமாசே சுந்தரத்தே தியான சந்திரபாகே தட்டி சுந்தரத்தே தியான சந்திரபாகே தட்டி புண்டலீகா பாட்டி உபாசே சுந்தரத்தே தியான சுந்தரத்தே தியான ஏகா ஜனார்தனி சுந்தரத்தே தியான ஏகா ஜனார்தனி சுந்தரத்தே தியான ஏகா ஜனார்தனி சுந்தரத்தே தியான ஏகா ஜனார்தனி ஜனிவனி மணி பரலாசே சுந்தரத்தே தியான நந்தாஞ்சேயங்கனி சுந்தரத்தே தியான நந்தாஞ்சேயங்கனி சுந்தரத்தே தியான நந்தாஞ்சேயங்கனி விட்டல ரகுமாயி ரகுமாயி விட்டல ரகுமாயி விட்டல ரகுமாயி ரகுமாயி விட்டல ரகுமாயி ஜெய விட்டல ரகுமாயி ஜெய விட்டல ரகுமாயி விட்டல ரகுமாயி ரகுமாயி விட்டல एकनाथ महाराज पाடுறார். सगुण चरित्रे परम पवित्रे साधर वर्णावे
सज्जन वृंदे मनोभावे आदि वंदावे संत संगे अंतरंगे नाम भोलावे कीर्तन रंगी देवा सनिध्य सुखे डोलावे सगुण चरित्रे परम पवित्रे भक्त विजय சொல்லணுங்கிற சகுண சரித்திரே பரம பவித்ரே எது நம்மளை பரம பவித்திரமானது ரொம்ப புனிதமானது எது அப்படின்னா சாதுக்களுடைய சரித்திரங்கள். அதன பிரகலாத நாரத பராசர புண்டலீக வியாசாமிருஷ வியாச அம்பரீஷ வசிஷ்ட விபீஷ்ணாதீன் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷ்ணாதீன் புண்ணியானிமாம் பரம பாகவதான் ஸ்மராமி அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பேர் இருக்கா? பிரகலாத நாரத பராசர புண்டலீக வியாச அம்பரீஷ வசிஷ்ட விபீஷ்ணாதீன் இத்தனை நாமங்கள் வருது. இத்தனை பேர் இருக்கா ஸ்ரீமத் பாகவதத்தில். இத்தனை பேரை சொல்லக்கூடியதா இருக்கு. இத்தனை பேர் இருக்கிறால என்ன சொல்றான்னா அவளோட சரித்திரங்கள் ஒன்னொன்னும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கறது. நம்ம திருநாதபி சுனீச்சேனா விஷாதபி சகிஷ்ணுனா. திருநாதபி சுனீச்சேனா ஒரு புல்லு இருக்கு இல்லையா, அந்த புல்லும் எப்படி இருக்குன்னா அது எப்படி தன்னை சின்னதாக வச்சுட்டு இருக்கு. அது யார் மிதிச்சா கூட தெரியறது இல்லை. தன் உடம்பை அப்படி அங்கத்தை அப்படி வளைச்சிக்கிறது நெளிச்சிக்கிறது அது தன்னத்துக்கு தானே இருக்கு. அதை போல நம்ம இருக்கணுமா, ரொம்ப நீச்சமாக இருக்கணுமா. ஏன்னா சாதுக்கள் நீச்சம்னா என்னன்னா தாழ்ந்து எதில் இருக்கணும்னா குணத்தினால தாழ்ந்து இருக்கணுமா, அகங்காரம் இல்லாத இருக்கணும். அமானினா வானதேன. அமானினா அப்படின்னா யார் நம்மளை நிந்தனை பண்றாளோ அவளுக்கும் வந்தனை செய்யணுமா அவளை. அப்படிப்பட்ட குணம் இதுல எப்படி இருக்குன்னா குலத்தினால ரொம்ப தாழ்ந்தவர்களா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளை நம்ம ஒதுக்கக்கூடாது. அவளுக்கு மரியாதை கொடுத்து அவளுக்கு அமானினா மானதேன் அவளுக்கும் நம்ம அனுகிரகத்தை பண்ணணும். பகவத் அனுகிரகத்தை கொடுக்கணுமா அவளுக்கு சாதுக்களா இருக்கிறவா. அப்படி சாதுக்களோட தன்மையை சொல்லக்கூடியதா சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்க சிஷ்டா கீர்த்தனீய சதா ஹரிஹி. ஹரிய நீங்க கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்ற? சகுண சரித்திரே பரம பவித்ரே சாதர் வர்ணாவே. சாதர் வர்ணாவே மரியாதையோட அதுக்கு நிஷ்டையா அவளை நம்ம பேர்த்து சொல்லணுமா. அதுதான் துக்காராம் மகாராஜும் ஞானேஸ்வர் மாவுளியும் ரெண்டு பேரும் காமிச்சிருக்கா. ஞானேஸ்வர் மாவுளி இங்கே அடித்தளம் போட்டிருக்காரு. துக்காராம் மகாராஜ் கலசமா இருக்கு ஒரு மந்திரம் அப்படிங்கிற ஒரு ஆலயத்துல. அதான் ஞானேஸ்வர் மாவுளியும் துக்காராம் மகாராஜும் பண்ணின அந்த குரு பக்தி அந்த பகவத் பக்தியை பாண்டரங்கன் ஏத்துண்டு தன்னோட ஹிருதயத்திலிருந்து பிரகலாத படுவே அவருக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னா ஞானுபா துக்காராம் ஞானுபா துக்காராம் ஞானுபா துக்காராம். இந்த ஞானபா துக்காராம் அப்படிங்கிற ஞானேஸ்வர் மாவுலேருந்து துக்காராம் வரைக்கும் இந்த ரெண்டு நாமத்துல எத்தனையோ பேர்கள் இருக்கிற மகானுபாவர்கள்லாம் அதுக்குள்ள அடக்கம். இருக்கிறவா அடக்கம், இன்னும் வரப்போறவாள்லாம் அடக்கம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படி சகுண சரித்திரே பரம பவித்ரே சாதர் வர்ணாவே சஜ்ஜன விருந்தே மனோபாவே ஆதி வந்தா. முதல்ல அவளை தான் நீங்க ப்ரே பண்ணணுங்கிற. நான் பகவானை கும்பிட்டு இருக்கேன், கோவிலுக்கு வரேன் எல்லாம் இருக்கு. சத்த சங்கத்துல உட்காரணும். அவ இருக்கிற இடத்துல நீங்க உட்காருங்க. அவளுக்கு கீழே நம்ம இருக்க கத்துக்கோங்க. நம்மளோட அகங்காரம் அமகாரம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம், ஓர தள்ளி வச்சுட்டு அவளோட ஒருவருள் ஒருவராக நம்ம இருக்கணும். தில்லைவாழ் அந்தணர்கள் தான் அடியாருக்கும் அடியேன்னு சொல்றாங்க. அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் இருக்காங்கன்னா அந்த 3000 பேரும் நடராஜமூர்த்தியா. அதுல யாரும் ஒத்தரா நடராஜரா இருக்காங்க, அவர் வந்திருக்காரு. அதனால அந்த 3000 பேர்கள்ல யார் நடராஜா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அந்த தீட்சிதா யாராவது நம்ம ஆத்துக்கு வரான்னா அவ எல்லாரும் அந்த நடராஜமூர்த்தியா ஆத்துக்கு வரான்னு நினைச்சு நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்ட நம்ம வேணுங்கிறத பெற்றுண்டு அவளுக்கு வேணுங்கிற திரவியங்களை கொடுத்து நம்ம அவள்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்று அவளுக்கு மரியாதை பண்ணணும், ஆதரை. இவாள்லாம் அப்படித்தானே இருக்கா, ஏதோ பணத்துக்காக அவள் சொல்லவே கூடாது. அவள் எங்க போவா. அதனால அவளுக்கு யாருன்னா நம்ம செய்யணும், நம்ம பொருள் உதவிகள்லாம் அவளுக்கு செய்யணும். அவள் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா பகவத் சாநித்தியத்தோடு தானே அவள் அந்த பிறவி பிறந்திருக்கா. அப்ப பகவானோட அனுகிரகத்தினால பிறந்து கொடுக்கப்பட்ட பிறவி. அதனால எத்தனை ஆலயங்கள்ல எத்தனையோ பேர் அந்த சாநித்தியத்தோடு அங்கே சேவை செய்கிறாளோ அத்தனை அந்த ஆலயங்கள்ல இருக்கிற மூர்த்திகள் அவளே. அப்ப பண்டரிபுரத்தில் இருக்கிறவ பாண்டரங்க சொருகம், சிதம்பரத்தில் இருக்கிற சிதம்பரம் நடராஜமூர்த்தியோட சொருகம். அப்ப எந்தெந்த ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் மகானுபாவர்கள்லாம் அந்த மூர்த்தத்தை தன்னோட ஹிருதயத்துல வச்சிருக்காங்க. சந்த சங்கே அந்தரங்கே நாம போடாவே
कीर्तन रंगी देवासनिंद सुखे ढोलाने भक्ति ज्ञान विरहित गोष्ठी इतरान कराव्या சொல்றார் ஏக்நாத் மகாராஜ். பக்தி ஞான விரகித, யாருக்கு பக்தி இல்லையோ, ஞான பக்தி இருக்குன்னா பகவானுக்காக பூ கொண்டு போய் கொடுக்கறதோ இல்லை பால் கொடுக்கறதோ இல்லை திரவியங்கள்னால பகவானை அவரை சாந்தப்படுத்துறது இல்லவே இல்லைங்க. பக்தி இருக்கணும். எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் பகவத் சாநித்தியத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறது தான் பக்தி. ஞானம் என்னன்னா எல்லாத்தையும் ஞானம், அந்த ரஜத்துல கூட ஞானம், அந்த பகவத் சாநித்தியம் இருக்குன்னு நினைக்கிறவர் யாரோ அவர் தான் ஞானம். பக்தி ஞான விரகித கோத்தி இஷ்டரா நகராவியா பிரேம பரே வைராக்யாச்சா யுக்தி விவராவியா. அப்பா அவள்கிட்ட மனசுல என்ன இருக்குன்னா பிரேம பாவம் இருக்கும் பாண்டுரங்கன் மேல. அப்பா இந்த பிறவி எனக்கு நீ கொடுத்துருக்க, இப்படி சாதுக்களை பற்றி சொல்லக்கூடிய தன்மை எனக்கு கொடுத்துருக்க, அந்த பிரேமையோட பிரேம சுக்கதேயி பிரேமே வீணனாகி சமாதானம் விட்டு மாவுலியே ஹாச்சி வரதேயி சஞ்சனோ நிராயி ஹிருதயானாதி. என்னோட ஹிருதயத்தில் நீ என்னைக்கு சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கணும், இப்படிப்பட்ட வரத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறான் சாதுக்கள்லாம். ஜேனே கருணி மூர்த்தி டசாவி அந்தரி ஸ்ரீஹரிச்சி. அவளோட என்னன்னா பிம்பம் இருக்கான் ஹிருதயத்துக்குள்ள, பகவத் சாநித்தியத்தில் இருக்கக்கூடிய பிம்பம் ஹிருதயத்துக்குள்ள வந்துருத்தான் அவளுக்கு. நீங்க எந்த மூர்த்தத்தை ஆராதனை பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த மூர்த்தத்தோட பிம்பமானது உங்க ஹிருதயத்துக்குள்ள வந்து உட்காந்துருணும். அப்புறம் என்ன ஆயிடும்னா நீங்க அவரோட நாமத்தை சொல்ல 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 கொஞ்ச நாள்ல அவர் உங்களை ஆக்டிவேட் பண்ணுவார், நீங்க மறந்துடுவீங்க. நீங்க சொல்றது, நீங்க செய்யறது, நீங்க செயல்கள் எல்லாமே அவர் உள்ள இருந்து உங்களுக்கு சொல்ல வைப்பார். ஏக்நாத் மகாராஜோட சரித்திரத்துல காவோபாவாங்கிறது காவோபாவா மாறினார். அவர் பாவார்த்த ராமாயணம் எழுதுறார். இதெல்லாம் எப்படி சாநித்தியமா இருக்குன்னா சாதுக்களோட கிருபையினால கிடைக்கும். ஜேனே கருணி மூர்த்தி டசாவி அந்தரி ஸ்ரீஹரிச்சி ஐசி கீர்த்தன மரியாதா ஹே சந்தாஞ்சாகரிச்சி. சந்துக்களோட சாதுக்களோட வீடு அப்படி கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கான். அவள்லாம் அப்படி கீர்த்தனை பண்ணிட்டு இருக்காளாம். அப்படி சாது மரியாதையா அவளுக்கு அவ்வளோ பெரிய நிஷ்டையா. அதனால அவளுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை பகவானுக்கு கொடுக்குற மரியாதை. அதனால அவ ஐசிய கீர்த்தன மரியாதை. அவ கீர்த்தனை பண்றான்னா வீணையை வச்சுட்டு நின்றுண்டு அவ தாளம் போட்டுட்டு தாளக்கறி வீணாக்கறி எல்லாரும் இருந்துட்டு இருப்பா. அவ நின்றுட்டு கீர்த்தனக்கரா இருப்பா, கீர்த்தனை பண்ணிட்டு இருப்பா, பகவானுடைய குண வர்ணனைய பண்ணிட்டு இருப்பான். அத்வய பஜனை துவைத்தம் இருக்காது. எனக்கு இந்த தெய்வம் தான் பிடிக்கும் இவரை பிடிக்காதுங்கிறதுல. பிள்ளையார போய் பார்த்தாலும் அந்த பாண்டரங்கனை போய் ஹிருதயத்துல பாண்டரங்கன் தான் பார்க்கணும். முருகப்பெருமானை பார்த்தாலும் ஹிருதயத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் தான் இருக்காருன்னு பார்க்கணும். எந்த ஞான ஜபம் பண்றோமோ அந்த ஜபத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்காரு. அது எப்படிப்பட்ட ஞாபகமா இருந்தாலும் ஜபமா இருந்தாலும் பரவாயில்ல. அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனோட அனுகிரகம் கிடைக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டு இருந்தார், அம்பாளை வரிச்சுட்டு இருந்தார், அம்பாள் அனுகிரகம் பண்ணினான். அந்த மாதிரி அத்வைய பஜனை, அக்கட்ட ஸ்மரணை, பகவான் நாம தவிர பகவானை பத்தி நினைக்கிறத தவிர வேற இது இல்லை. வாஜரி கருத்தாள், காலம் போட்டு பாடணும். ஏகா ஜனார்தனி முக்த போய தற்கா. அப்போ உங்களுக்கு முக்திங்கிறது என்னன்னா நிர்மலமான மனசுதான் முக்தி. இந்த மனசுல எந்த விதமான எண்ணங்களும் செயல்களும் செய்யணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு பிளைனா இருக்கக்கூடிய தன்மை தான் முக்தி. அந்த முக்தி உங்க கையிலேயே இருக்கு, கரத்திலேயே ஆவலி அப்படின்ற உங்க கையிலேயே அந்த முக்தி இருக்கு, நீங்க போக வேணாம் எங்கேயும். அப்ப முக்தி வேணும்னா என்ன வேணும்னா பக்தி வேணும். முக்தி வரியில பக்தி ஜானம். பக்தி எப்படிப்பட்டவர்கள்? ஞானோத்தர பக்தியா இருக்கு. ஞானம் இருக்கு, எல்லாத்தையும் பகவான் இருக்கார் நான் தெரிஞ்சு. அதுக்கப்புறமே எனக்கு ஒருத்தர் கூட வரணுமே, இந்த ஆத்மாவுக்கு செயல் பண்றதுக்கு கூட ஒருத்தர் வரணுமே. அதுக்கு எனக்காக ஒரு தெய்வம் ஒண்ணு எனக்காக காத்துருக்கு. அது எந்த நாமாவா இருந்தா என்ன, அந்த நாமாவத்துக்குள்ள தெய்வமானது அந்த நாமான் வழியாக உங்க ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்துடும். அதனாலதான் நாம மந்திரோபதேசம். ஒரு குரு வேணும், ஒரு மந்திரோபதேசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வீண் அப்படின்னு சொல்ல. அதனால வீணா அடிச்சுக்க கூடாது. நம்ம சீக்கிரமா போய் ஒரு குருநாதர் அடைஞ்சு அவர்கிட்ட ஒரு மந்திரோபதேசம் வாங்கிட்டு அதை ஜபம் பண்ணணும். அந்த ஜபத்தின் மூலமாக அந்த பகவான் தன்னோட ஹிருதயத்துல வந்து உட்காரு அப்படிங்கிறத சொல்லுவார். நாளைக்கு பல்குண சுத்த பிரதிபதா நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவளுக்கு அமாவாசை முடிஞ்ச உடனே அவளுக்கு அந்த பவித்திரமான நாள் யாருன்னா நீலோபராய் மகாராஜ் அவரோட சமாதி எடுத்துருந்த நாளா சொல்லப்படுது. நீ நம்ம என்ன சரித்திரம் பார்க்குறோம்னா நீலோபா மகாராஜோட சரித்திரம் பார்க்கணும். நீலகண்ட குல்கர்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு சரித்திரத்தை நம்ம பார்க்கணும். இந்த அபங்கத்தை பாடினதுக்கு அப்புறம் அந்த சரித்திரம்
सगुण चरित्रे परम पवित्रे साधर वर्णावे साधर वर्णावे सज्जन वृंदे मनोभावे चरित्रे परम पवित्रे साधर वर्णावे सज्जन वृंदे मनोभावे आदि वंदावे संत संगे अंतरंगे नाम बोलावे संत संगे अंतरंगे नाम बोलावे कीर्तन रंगी देवा सनिध सुखे परम पवित्रे साधर वर्णावे सज्जन वृंदे महाभावे कीर्तने वंदावे कीर्तने वंदावे भक्ति ज्ञान विरहित गोष्ठी इतरान कराव्या भक्ति ज्ञान विरहित गोष्ठी इतरान कराव्या प्रेम भरे वैराग्यांचा प्रेम भरे वैराग्यांचा युक्ती विवराव्या युक्ती विवराव्या सगुण चरित्रे परम पवित्रे साधर वर्णावे सज्जन वृंदे महाभावे कीर्तने वंदावे कीर्तने वंदावे जेने करुणी मूर्ति टसावी अंतरी श्रीहरिची देने करावी मूर्ति टसावी अंतरी श्रीहरिची ऐसी कीर्तन मर्यादा है संतांच्या घरची संतांच्या घरची सगुण चरित्रे परम पवित्रे साधर वर्णावे सज्जन वृंदे महाभावे कीर्तने वंदावे कीर्तने वंदावे अद्वय भजने अखंड स्मरणे अद्वय भजने अखंड स्मरणे वाजवी करताळी एक
तुकाराम 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 तुकाराम। இன்னைக்கு சரித்திரத்தில் நீலோபா ராய் மகாராஜோட சரித்திரம் குரு பக்தியில் சிறந்த, விட்டல் பக்தியில் சிறந்தவர், சர்வாபூதி சமானன் சமதிருஷ்டி நோக்கத்தில் இருக்கிறவர், தன்னிடம் வந்தவாளுக்கு எல்லாரும் அனுகிரகம் பண்றவர், பண்டரி க்ஷேத்திரத்துக்கு எல்லாரையும் கூட்டின்னு போறவர், பாண்டுரங்கனுடைய தரிசனம் பண்ணி வைக்கிறவர், குரு பக்தியில ரொம்ப நிஷ்டையோட இருந்து வைகுண்டத்திற்கு போன குருநாதரை திருப்பியும் இந்த உலகத்திற்கு பூலோகத்துக்கு வரவழைச்சு அனுகிரகம் வாங்கின பரம பக்தர். அதனால குரு பக்தியில சிறந்தவராக கருதப்படுறார். 2 பேர், ஏக்நாத் மகாராஜ் குரு பக்தியில சிறந்தவர், அதுபோல நீலோபா மகாராஜ் குரு பக்தியில சிறந்தவர். குரு பரமாத்மா பரேஷு அப்படின்னு குருவே மிக உயர்ந்தவராக, பகவான் ஸ்ரீஹரி ஐத்தாப்புல வந்துருந்தா கூட நீ எதுக்கு வந்தே இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியவர் நீலோபா மகாராஜ். நீலோபா மகாராஜ் சரித்திரத்துல பல அபங்கங்கள் பாடியிருக்கார், கௌலன் பாடியிருக்கார், சரித்திரங்கள்லாம் சொல்லியிருக்கார். நீலோபா மகாராஜ் ஏக்நாத்தரை பற்றி பாடியிருக்கார், நீலோபா மகாராஜ் ஞானேஸ்வரை பற்றி பாடியிருக்கார், துக்காராம் மகாராஜை பற்றி பாடியிருக்கார். அதாவது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் பெரிய புராணங்கள் இதிகாசங்கள் படித்தா மட்டும் போராது, பெரிய பெரிய சாதுக்களை வந்தனம் பண்ணி அவளோட அனுகிரகம் வாங்கி அவளை போற்றி புகழ்ந்து பாடுறது. அப்படிங்கிற விதத்தில் நீலோபா மகாராஜ் சரித்திரத்தில் பார்க்கும்பொழுது அவரை மிக உயர்ந்தவராக, சாதுக்கள் எல்லாராலையும் வந்தனம் பண்ணக்கூடியவராக இருக்கார் நீலோபாராஜ் மகாராஜ். அவரில் நீலகண்ட் மோகி ராஜ் மாண்டுக்கர் அப்படிங்கிறவர் இவரோட சரித்திரத்தை பற்றி விசேஷமாக எழுதியிருக்கார். ரொம்ப விஷயமாக இல்லை அவரோட சரித்திரம். பக்த விஜயத்தில் பார்த்தா அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு நீலோபாராஜ் மகாராஜோட சரித்திரத்தில். துக்காராம் மகாராஜ் அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி, ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள் அவரோட சரித்திரத்தில் சொல்லப்படுது. அவரோட ஜென்மம், அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1635 வருஷம், அதாவது பக்தகாலீன யுகமாக. சூஃபிவாதம்னு சொல்கிறது, பக்தவாதம்னு சொல்கிறது, இப்படி சூஃபிவாத கவிகள்லாம் இருக்கா, பக்திவாத கவிகளில் நிர்குண பக்தி சகுன பக்தின்னு சொல்லக்கூடியதில் இந்த சகுன பக்தியில் இந்த பக்தி காலம் 1635, 1700 பக்தி காலம் உண்டாரு. அது வரைக்கும் இருக்கிறவாள்ல எல்லாரும் பார்த்தாக்கா இந்த நிர்குண சகுன சம்பந்தமாக பட்டுண்டு அப்போ முகமதியர்கள்லாம் இருந்தா அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் இவாள்லாம் வரா, இந்துக்கள்லாம் வரா, அதுக்கப்புறம் தான் மேன்மேலும் பக்தியில் சிறக்கிறது. ஆனால் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் மகாராஜுக்கு அப்புறம் துக்காராம் மகாராஜ் காலத்துக்கு அடுத்தது. துக்காராம் மகாராஜ் இருக்கிறதுக்கு முடிஞ்சு அவர் 45 நாட்களுக்குள்ள இவர் ஒரு அனுகிரகம் வாங்குறார். அப்படியே துக்காராம் மகாராஜ் காலத்தில் ஒட்டி இருக்கக்கூடியவர் நீலோபாராஜ் மகாராஜ். இவர் குல்கர்ணி அப்படிங்கிற பிராமண சமூகத்தில் அப்படி பிறந்தவர். கர்ணி அப்படிங்கிறது கணக்கு பிள்ளை, கணக்கு. இந்த குல்கர்ணின்னா அந்த கணக்கு பிள்ளை உத்தியோகம் அவளுக்கு அந்த குளங்குளமாக இருக்குது. அதில் பிரம்மண்யத்திலோடு இருக்கக்கூடியவா, பிரம்மண்ய தன்மையில் இருக்கிறவா பிராமணர்கள்னு சொல்லக்கூடிய இந்த குல்கர்ணி அப்படிங்கிற இந்த ஜாதியில் இவர் பிறந்தார். கோடு நட்டி காட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த காட் அப்படிங்கிற நதி, கோர் நதி அப்படிங்கிற ஒரு நதி இருக்குது. அந்த நதி ஓடுறதுல ஷிரூர் காம் அப்படிங்கிற ஒரு இடம். அதில் இவரோட குடும்பம் இங்கே வசிச்சு. இவ அப்பா யார் அப்படின்னா மிகப்பெரிய சிவபக்தி. ஒருத்தர் சிவபக்தியில் இருந்தானா விஷ்ணு பக்தர்கள் அவர் வீட்டில் பார்க்குறாங்க. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபக்தி யார் பண்ணுறாளோ அவள் நரசிம்ம மெஹ்தா சரித்திரம் நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த நரசிம்ம மெஹ்தாவுக்கு முதல்ல அனுகிரகம் எடுத்து சிவபெருமானை தான் கும்பிடுறார், சிவ ஆலயத்துக்கு போயிட்டு வர்றார். ஆனால் சிவ ஆலயத்தில் இருக்க அவருக்கு சிவபெருமான் அனுகிரகம் பண்ணார். என்னென்னா கோபியர்கள்லாம் நீ போய் பாருன்னு பிருந்தாவனத்துக்கு போயிட்டு சிவபெருமான் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணி வைக்கிறார், கிருஷ்ண தரிசனம் பண்ணி வைக்கிறார் சிவபெருமான் நரசிம்ம மெஹ்தா. அதே மாதிரி இவர் என்னன்னா மிக உயர்ந்த முகுந்த பந்த் குல்கர்ணின்னு பேர் அப்பா. நீலகண்ட குல்கர்ணியோட அப்பா பேர் முகுந்த பந்த் குல்கர்ணி. அவர் மிக விசேஷமான சிவபக்தி பண்ணிட்டு இருக்கார். அவருடைய அம்மா பேர் ராதாபாய். இப்படி 2 பேரும் பக்தியில் ரொம்ப சிறந்து இருந்துருக்கா. ரொம்ப சாத்வீகமாக யார்கிட்டையும் ஒரு இடத்துல போய் பிக்ஷை கேட்க மாட்டாளாம். நம்மளை என்ன கணக்கு உத்தியோகம்னா அந்த உத்தியோகத்தை பார்த்து அதில் வர்ற வருமானத்தை வச்சுன்னு தன்னோட வாழ்க்கை நாளில் கழிச்சுருக்கார். ராமலிங்கம் அப்படிங்கிற மகாதேவ மூர்த்தி அவள் இருக்கிற இடத்துல இருக்கு. பெரிய மகாதேவன் அப்படி சிவ ஆலயம் இருக்கு.
அவர் பேர் ராமலிங்கேஸ்வரர். அந்த ராமலிங்கேஸ்வரரை டெய்லி வழிபட்டுட்டே வரார். காயா வாச்சா மனா 3 விதத்துலேயும் உடம்பால் பல இதெல்லாம் பண்ணுறார், சத்காரியங்கள்லாம் பண்ணிட்டு வர்றார். காயா வாச்சா வாக்குனால பகவன் நாமத்தை உச்சாரணம் பண்ணுறார். மனசுனால பகவன் நாமத்தை தரிச்சுட்டு பகவான் ரூபத்தை ஹிருதயத்தில் தரிச்சுட்டு இருக்கார். காயா வாச்சா மனா 3 ரூபத்திலையும் அவளுக்கு தரிசனம், பகவத் அனுகிரகம் கிடைக்கிறது 3 ரூபத்திலையும் கிடைக்கிறது. காயானால மனசுனால அந்த உடம்பனால பண்ற தொண்டுகள், அந்த தொண்டுகள்னால பகவான் இவளுக்கு என்ன பண்ணும், நேரடியாக பிரத்யட்சமா வந்து அனுகிரகம் பண்றார். ஒரு பெரிய சிவன் ராத்திரி, நேற்றுக்கு இவர் சிவன் ராத்திரி நடந்திருக்கு, இன்னைக்கு இவர் சரித்திரத்தை பார்க்கணும். இப்படி ஒரு மகா சிவன் ராத்திரி நடக்கிறது. இந்த சிவன் ராத்திரியில 4 கால பூஜைகளையும் ஈடுபட்ட, பூக்கள்லாம் வாயில் வந்து கொடுக்குற, அவரை அபிஷேகம் பண்ற, அது அப்புறம் பகவான் நாமத்தை சொல்ற, பாடுறார், கீர்த்தனம் பண்றார். இப்படி 4 விதத்திலையும் காயா வாச்சா மனா அப்படின்னு எல்லா ரூபத்தினாலையும் தொண்டு பகவானுக்கு செய்யறார். அதை செஞ்சதை பார்த்த உடனே ராமலிங்க சுவாமியான மகேஸ்வரன் பிரீத்தி அடைஞ்சுட்டார் இவர் மேல. இவருக்கு அனுகிரகம் பண்றன்னு சொப்பனத்துல வந்துட்டார். சொப்பனத்துல வந்து சொல்றார், உன்னோட பிரேமையானது என்னை வந்து உன்கிட்ட இழுத்துருக்கு, உன்னோட குலத்துல குல தீபகமாக ஒரு விளக்கு வரும், அது என்ன ஹரிபக்தி பண்ணிட்டு இருக்கும், அது பகவானுடைய அனுகிரகத்தினால பகவத் பக்தி பண்ணி பகவான் ஸ்ரீ ஹரியை அடைஞ்சு அதன் மூலமாக பக்தர்களுக்கு சொண்டு செய்யக்கூடிய ஒரு குலதீபமான ஒரு வைஷ்ணவ பக்தர் உன்னுடைய குடும்பத்தில் வந்து பிறப்பார் அப்படிங்கிறத சொல்றார். அப்படி மகாதேவருடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அவர் ரொம்ப பிரேமையோட அதே நினைச்சிட்டு இருக்கார். இப்படி எல்லா பரிவாரங்களோட இவர் எல்லா கோவில்களுக்கும் போறார், எல்லா விஷயங்கள்லாம் செய்யறார், பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு தடவை என்ன ஆயிடுது அப்படின்னா, இது நடந்து கொஞ்ச நாள், இந்த சொப்பனம் வந்துடுது கொஞ்ச நாள். இந்த அம்மா சொல்றா, நான் மாசமா இருக்கேன். அப்படியா? அவள் என்னைக்கு அப்படி சொன்னாலும் அன்னிலேருந்து அவளுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும். என்ன அப்படின்னா, நம்மளாம் ஒரு கீர்த்தன்கரா ஆகணுங்கிற மனசுல வருது. காலில் வந்து நூபுரம் கட்டிண்டு பகவான் நாமத்தை சொல்லி ஆடணும். நம்ம எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் க்ஷேத்திரத்துக்கு போகணும். பண்டரி க்ஷேத்திரத்தில் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணும். அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் நம்ம தரிசனம் பண்ணணும். அவளோட சேர்ந்து நம்ம நாச்சத்தை பண்ணணும். இப்படின்னு ஒரு ஆசை அவளுக்கு கிளம்புது. 5 மாதம் ஆயிடுது. அவள் தன்னோட முகுந்த பந்துக்கிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே அவர் ஒரு ஏற்பாடு பண்ணுறார். எல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாட்டு வண்டி, 20 மாட்டு வண்டி, 20 குதிரை வண்டி எல்லாமா சேர்த்துன்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு 50 பேர் 60 பேர் இங்கேருந்து கிளம்பி போகிறான். பண்டரி க்ஷேத்திரத்தை போய் அடைஞ்சாச்சு. பாண்டுரங்கனுக்காக வந்து நின்று பாடிட்டு இருக்கா. அவர் எப்போ போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ண உடனே அவர் மனசுல ஒரு பிரேமை உண்டாயிடுது அவளுக்கு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அங்கே சாதுக்கள்லாம் வந்திருக்கா. யாரு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா துக்காராம் மகாராஜே வந்திருக்காரு. 40-50 அவர் ஒரு குழுவோட சேர்ந்து வந்துட்டு இருக்காரு. இவா பண்டரியத்தில் பாண்டுரங்கன் தரிசனம் ஆச்சு, சந்திரபாகால ஸ்நானம் பண்ணினா அங்கே இருக்கிற சாதுக்கள்லாம் விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா பெரிய கீர்த்தனை நடக்கிறது சாயந்தரம். என்னன்னா, நான் துக்காராம் மகாராஜே கீர்த்தனை பண்ணுறார், ஜெகத்குரு துக்காராம் மகாராஜ் கீர்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. இவா வந்து கீர்த்தனத்தில் பார்க்குறா. மகாராஜா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். அவர் கீர்த்தனை முடிஞ்ச உடனே இவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எங்களோட வம்சத்தில் நீங்கள் உருவாக இருக்கணும்னு வேண்டிக்கிறார். அப்போவே திரையம்பக பந்துக்கு ககனிநாதர் குருவாக இருந்தார். திரையம்பக் பந்த் யார்? விட்டல் பந்தோடைய தாத்தா. விட்டல் பந்த் யாருன்னா ஞானேஸ்வரோடைய அப்பா விட்டல் பந்த், அவருடைய அப்பா கோவிந்த பந்த், கோவிந்த பந்துக்கு அப்பா திரையம்பக் பந்த். இந்த திரையம்பக் பந்துக்கு குருநாதர் கிரகணிநாதர். இப்போ இந்த விட்டல் பந்துக்கு நிவர்த்திநாதர் குழந்தையா பிறந்திருக்கார். இந்த நிவர்த்திநாதரை அந்த ககனிநாதர் கூப்பிட்டுக்கிறார். அது மாதிரி இவாளுக்கு குருநாதர் முன்னாடியே கொண்டு வந்து விட்டுட்டார் பகவான். துக்காராம் மகாராஜே இவருக்கு குருவா இருக்கு. நமஸ்காரம் பண்றார், அவருடைய அனுகிரகத்தை பண்றார். சிரேஷ்டனா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்றார். அதை கேட்டுட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். ஆச்சு, பஜனையெல்லாம் பண்ணிட்டு வரா. துக்காராம் மகாராஜுடைய கீர்த்தனத்தை கேட்டு அவர் பாடின கீர்த்தனங்கள்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க அம்மா. அதெல்லாம் அந்த மனசுக்குள்ள நொற்று போட்டுன்னு பாடிக்கிட்டே வரா. வந்தாச்சு, இவாளுடைய ஊருக்கு வந்துட்டா. ஷிரோர் அப்படிங்கிற ஊருக்கு இருக்கிற ஊர் இப்போ ஷிரோர். இந்த இடத்துல வந்து இந்த அம்மாவுக்கு 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதம் குழந்தை பிறக்கிறது. ஸ்ராவண மாத சுத்த பிரதிபதா. இந்த பிரதிபதாங்கிறது இந்த முதல் ஃபஸ்ட்டு டேல பிறகுறாரு. ஸ்ராவண மாதம் இப்படி குழந்தை நல்ல குழந்தை பிறக்கிறது.
எப்படி குருநாதர் எப்படி இப்படி வருவார், இவருக்கு எப்படி சொப்பனத்தில் பகவான் சிவபெருமான் சொன்னாரோ அதே மாதிரியே இந்த குழந்தை பிறக்கிறதுலேருந்தே ரொம்ப சந்தோஷமாக பக்தி பண்ணிட்டு இருக்கு. அழவே இல்லை, சமத்தா பஜனை பண்ணிட்டு இருக்கு. அப்பா போகிற இடத்துக்கெல்லாம் போகிறது. 3 வயசில் ருத்ர பாராயணம் பண்ணித்தான். 3 வயசில் ருத்ர பாராயணம் பண்ணித்தான். 5 வயசில் இந்த குழந்தைக்கு அவள் அப்பா பூனல் போடணும். நான் அவ்வளவு அழகாக இருந்ததான். அப்படி வட்டான முகமா, அதில் அந்த ஊத்திர புண்டரிகம் போட்டுருப்பாளாம். அந்த குழந்தைக்கு அந்த சின்ன ஒரு துண்டு, பட்டு துண்டுனால கட்டி வச்சுருக்காளாம். பூனல் போடணுமே, அந்த பூனல் அப்படிங்கிற அந்த அந்த மகோத்சவம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு சேஷாச்சாரியா அப்படிங்கிறவர் ஆச்சாரியர் குலபுரோகித்தரை கூப்பிடுறாங்க. அவர் வந்திருக்கார். இந்த குழந்தைய பார்க்குறார். அப்படி சிறப்பாக அழகாக வட்டு வெட்டா ருத்ரம்லாம் சொல்கிறது, ஸ்லோகம்லாம் சொல்கிறது, இவ்வளோ ஆசையாக இருக்கே அப்படின்னு. அவர் என்ன பண்ணினார்னா, இவரை தூக்கி அந்த மடியில் வச்சுட்டாரா அந்த குழந்தைக்கு. அந்த கையில் அந்த இந்த ஒரு அதுக்கு பேர் மஞ்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த ஒரு ஆலை விழுது ஒன்று கொடுப்பா. அதை கையில் கொடுத்தாரா. அந்த குழந்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதை வச்சுட்டு வந்து கையில் உட்காத்தி வச்சு மடியில் உட்காந்து காயத்ரி உபதேசம் பண்ணார் குருநாதர். இந்த காயத்ரி உபதேசம் பண்ணிட்டு அந்த குழந்தை பண்ண உடனே சாயந்தரம் என்ன பண்ணுறது, நீ போய் எல்லாத்தையும் பிக்ஷை எடுத்துட்டு வான்னு சொல்லுது. இவருக்கு எப்படின்னா, நீ சாஷ்டாங்கமாக எப்படி கர்ம சந்தியாவந்தனம் பண்ணணும், எப்படி நீங்கள் குடும்பத்தில் எப்படிலாம் நடந்துக்கணும், உன்னுடைய கர்த்தவியம் என்ன, எல்லாம் இவர் சொல்லிக் கொடுக்குறாரு ஆச்சாரியார். இந்த குழந்தை எல்லாத்தையும் கேட்டுக்கிறது. குழந்தை கேட்டுன்றது அதே பிரகாரம் நடந்துடுது. கொஞ்ச நாள் ஆச்சு. சந்தியெல்லாம் குழந்தை பண்ணிகிட்டே வருது. பகவான் மேலே பிரேமே இருக்குது. அந்த குழந்தைக்கு ஹரி மேலே பிரேமே இருக்குது. எப்படி வருது அப்படின்னு கேட்டால், 4-5 பீடிகளாக அவன் வீட்டில் என்ன பண்ணுறதுக்கு கிரந்தங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த கிரந்தங்கள்லாம் இந்த குழந்தை போய் பார்க்குறது. 6, 7, 8 வயசில் எந்த குழந்தை படிக்கும்? இந்த குழந்தை அந்த கிரந்தங்கள் இருக்கான் 4-5 பீடியாக. எத்தனை குழந்தைத்தில் வச்சுருக்காலாம், நிறைய கிரந்தங்களாம். அது எல்லாத்தையும் இந்த குழந்தை ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பித்து இதில் ஞானேஸ்வரோடது, துக்காராம் மகாராஜோடைய காத்தா, ஞானேஸ்வரோட ஞானேஸ்வரி, ஏக்நாத் மகாராஜோடைய பாவார்த்த ராமாயணம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த குழந்தை படிக்கிறது. படித்ததுக்கப்புறம் என்னென்னா, படித்தது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பாட ஆரம்பிச்சது. அவளுடைய அபங்கங்கள்லாம் நொற்று பண்ணிது. எல்லாத்தையும் ஒரு கீர்த்தன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ சாஸ்திர அத்தியாயனமாக பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த சேஷாச்சாரியாங்கிறவர்கிட்ட சம்ஸ்கிருதம் பண்ணிட்டு கற்றுண்டது. இப்படி இந்த குழந்தை சின்ன வயசுலேயே சம்ஸ்கிருத ஞானத்தையும் சாதுக்களோட ஞானத்தையும் பெற்றது. அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கு உத்தியோகம் பண்ணணுமோ இல்லையோ, இந்த கணக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறதையும் அந்த ஊரில் இருக்கிறவாள்கிட்ட கற்றுண்டதான். ரொம்ப நல்லா சொல்கிறேன். बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम विठ्ठल 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 बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम संत नीलोबाराज महाराज की जय, சர்வ சந்தனோங்கி ஜெய். அடிக்கடி விட்டல நாமத்தை சொல்லணும். இந்த குழந்தை இவ்வளவு சாஸ்திர அத்தியனம் பண்ணிட்டு சம்ஸ்கிருத ஞானத்தையும் பெற்று, அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் எப்படி தேவாரம், திருப்புகள், எப்படி 4000 திவ்ய பிரபந்தம்லாம் நம்ம படிக்கிறோமோ அது மாதிரி அந்த குழந்தையும் என்னாச்சுன்னா ஞானேஸ்வரி. அவளுக்கு என்னென்னா 3 கந்தங்கள் மிக உயர்ந்தது. 1 ஞானேஸ்வரி, 2 பாகவதம், ஏகநாதி பாகவதம், 3வது துக்காராம் காத்தா. இது 3ம் மராட்டியர்கள் இந்த 3 கிரந்தத்தையும் பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க. இந்த 3 கிரந்தத்திலே இருக்கிறதை கண்டஸ்தம் பண்ணிக்கிறார். ஏன் துக்காராம் மகாராஜோடைய காத்தா மிக உயர்ந்ததாக கருதப்படுறதுன்னா, பாண்டுரங்கன் 13 நாட்கள் அந்த இந்திராயணி நதிக்குள்ளே இருந்துட்டு அதை வாசித்தார். ஒவ்வொரு எழுத்தும் பாண்டுரங்கனால படிக்கப்பட்டது. அது துக்காராம் காத்தான்னு சொல்லப்படுறது, உபனிஷத்தாக சொல்லப்படுறது. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை இதில் சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம வாழ்நாளில் எப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களை கடைப்பிடிக்கணும், மற்றவாளோட எப்படி நம்ம நடந்துக்கணும், பக்தி எப்படி பண்ணணும், பக்தியானது எப்படிப்பட்டது, பண்டிதன்னா யார், ஞானின்னா யார், இப்படி பல விஷயங்களில் சொல்கிறது. ஞானேஸ்வரி என்ன சொல்கிறதுன்னா, பகவத்கீதையினுடைய
சாரத்தை சொல்றது, ஆத்ம தத்துவ ஞானத்தை சொல்றது. அந்த ஆத்ம தத்துவ ஞானம் ஒவ்வொரு சாப்டர்லையும் சொல்றார் மாவுளி. அப்படி சொல்லிட்டு இருக்கிற போதே பக்தி உயர்ந்தது உயர்ந்ததுன்னு பக்தியையும் சேர்த்து சொல்றார். அப்படி பிரம்மார்ப்பணம், பிரம்மகவில், பிரம்மாக்னோ, பிரம்மனாகுதம், பிரம்மைவ தேன கந்தமியம், பிரம்ம கர்ம சமாதினம். நம்ம செய்யக்கூடிய காரங்கள் எல்லாமே பிரம்மத்துக்காக. அந்த பிரம்மத்தை சொல்லக்கூடியது யாருன்னா சாதுக்கள் தான். ஞானேஸ்வரி படிக்கணும், ஞானேஸ்வரி படிக்காட்டா கூட பரவாயில்ல, ஹரிப்பாட்டுன்னு எழுதியிருக்காங்க. பஞ்சரத்ன ஹரிப்பாட்டுன்னு சொல்லப்படுறது. வார்க்கரை சம்பிரதாயம் என்ன சொல்றது? வாரம் வார கரி, திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த செய்யணும். என்னன்னா கோவில்களுக்கு நம்ம போயின்னு இருக்கணும். அவள் சாதுக்கள் போகிறதுல நம்மளும் நடந்து போகணும். திருவண்ணாமலையில் நடந்து போகிறா, எல்லாரும் பழனிக்கு நடந்து போகிறா. அவள்லாம் எங்கே பண்ணுறா? பண்டரிபுரத்துக்கு நடந்து போகிறா. நம்மளும் நடந்து போயிட்டு இருக்கோம். பழனி க்ஷேத்திரத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கோம், திருப்பரங்குன்றத்துக்கு நடந்து போகிறோம், இங்கேருந்து திருவண்ணாமலையில் நடந்து போகிறோம். இப்படி நடந்து செல்வது அப்படிங்கிறது ஒரு வாரி. அது மட்டும் இல்லாமல் பகவன் நாமத்தை மட்டுமே உச்சாரிக்கிறது. அது பகவன் நாமம் மட்டும் இல்லாமல் சாதுக்குள்ளரோட நாமத்தை வாசிக்கிறோம். ஞானம் பா துகாரம், ஞானம் பா துகாரம். சாதுக்களோட நாமத்தை சொல்லிட்டு போனாலே பகவான் பிரீத்தி அடைஞ்சு அவா பின்னாடி வராராம். சகுன சரித்திரே பரம பவித்ரே சாதர் வருணாவே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி இந்த குல்கர்ணிங்கிற அந்த இதில் பிறந்து இந்த பிறவியை எடுத்துட்டு இவர் அப்படி க்ஷேத்திரமா போகணும்னு ஆசைப்படுறாரு. இந்த குழந்தை அது விசேஷமா இப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆனாச்சு, அவன் அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு 17-18 வயசு, சின்ன வயசுலேயே அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஆப்பே சாஹப் ஜாகிர்தார் அப்படிங்கிறவருடைய பொண்ணு மைனா அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அவன் அம்மா. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு வருஷ காலம் அவள் இது கூட இருக்கா. அவள் அம்மா தேகாந்தம் ஆயிடுது. அவள் அம்மா போனாலும் இல்லையோ, இந்த முகுந்து பந்தங்கிறவர் அவரும் தேக வியோகம் ஆயிடுறாரு. இந்த குழந்தைகள் இப்போ சம்சாரத்துலேருந்து தனியாக போயிடுது. அப்பா அம்மா இப்படி இருக்கிற இடத்துலேருந்து இப்போ தானே தன்னோட சுயமாக தன்னோட குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலை அவளுக்கு வருது. இப்போ இப்படி ஒவ்வொரு வருஷமாக இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஊரில் அவள் வந்து கிடைக்கிற ஒரு உத்தியோகத்தில் கிடைக்கிறது சொல்ப வருமானம் தான். அந்த சொல்ப வருமானத்துலேயும் பகவத் பக்தி மட்டுமே அவள் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கிறவாள்லாம் என்னென்னா, அந்த ஜாகிர்தார்னு இருக்கா அங்கே இருக்கிறவாள்லாம், அவள் என்ன பண்ணுவான்னா இந்த கணக்கு எழுதி கொடுக்கணும். அந்த ஊரில் இருக்கிற நிலப்புலன்கள் எவ்வளவு இருக்குது, அதில் என்னது வித்தது போனதுன்னு இப்படி வருமானங்கள்லாம் பண்ணி எத்தனை பேர் என்ன கொடுக்கணும்னு அது வரியெல்லாம் வசூல் பண்ணி அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுக்கணும், அந்த ஜாகிர்தார் கொடுக்கணும். அப்படி ஒரு தடவை இவர் வந்துட்டு இருக்கிற பொழுது அந்த அங்கே இருக்கிற வரி வசூலிக்கிறவாள்லாம் வரும்பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் எல்லாம் கணக்கு பண்ணி வச்சுருக்காரு. அவர் வந்து கேட்குறா, கேட்டு இவர் திட்டுறா, நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு. அவர் உள்ளேருந்து எடுத்துன்னு வந்து அத்தனை கணக்குலேயும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். பண்ணதுக்கப்புறம் இவருக்கு தோன்றுறது, எதுக்காக நம்ம இதை பண்ணணும், நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், பக்தி பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கோம். அப்போ பக்தி பண்ணுறதை விட்டுட்டு இந்த கணக்கு உத்தியோகம் நம்மளுக்கு எதுக்கு, இதை இன்னையோடு அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு நம்ம அடுத்தது என்ன அப்படின்னா, பகவானை பற்றி கும்பிடணுங்கிறதுக்காக இவர் அங்கேருந்து வந்து கீர்த்தனம் பண்ணுறார், பகவன் நாமத்தை சொல்கிறார். பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிற போது அவருக்கு ஒரு தோற்றுது, ஒரு ஏகாதசி வருது. ஏன் நம்ம இத்தனை நாமத்தை சொல்கிறோமே, நம்ம மராட்டி பிரதேசத்தில் இருக்கிறவா அத்தனை பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறது பண்டரி க்ஷேத்திரம் தானே, நம்ம பண்டரி க்ஷேத்திரத்துக்கு போக மாட்டோமா, பாண்டுரங்கனை தரிசனம் பண்ண மாட்டோமா, போகலாமே அப்படின்னு இவர் எல்லாம் கீர்த்தனம் பண்ணுறார். டெய்லி எல்லாரும் வருவாளாம். இவர் இந்த குழந்தையா இருக்கிற போதே பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்பஷ்டமாக இவர் எல்லா ஸ்லோகமும் சொல்லுவாராம். பக்கத்தில் இருக்கிறவாளாம் வருவாளாம், வந்து உட்காந்துப்பாளாம், இவர்கிட்ட கேட்பாளாம். இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம்லாம் அந்த குழந்தை சொல்லுவான். கீர்த்தனம் பண்ணும்பொழுதே பிரமாணங்கள்லாம் கொடுக்கும். அவள் சந்தோஷப்பட்டாளாம். அப்படி இந்த குழந்தை வயசுலேயே இவர் இருக்கிறவர் இப்படி பண்டரி க்ஷேத்திரத்தில் நம்ம போய் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு பண்டரி க்ஷேத்திரத்துக்கு கிளம்பிட்டார். அவரோட கொண்டு பெரிய குழுவே கிளம்பி போயின்னு இருக்கு. எல்லாம் கிளம்பி பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே போகிறான். எப்போ அந்த பாண்டுரங்கனோட கருட பாயரி வருது அந்த இடத்துல, நாமதேவரோட பாயரி அந்த இடத்துல அன்றைக்கே வந்தாச்சு. நாமதேவர் பாயரிலாம் இங்கே வந்தாச்சு. நாமதேவர் இதுக்கு முன்னாடி 12-13வது செஞ்சுரியில் இருந்தவர். அதுக்கப்புறம் 300 வருஷம் கழிச்சு ஏக்நாத் மகாராஜ் வந்திருக்கார். அவருக்கு அடுத்தது துக்காராம் மகாராஜ் 200 வருஷம் கழிச்சு. துக்காராம் மகாராஜ் முடிக்கிற நேரத்துக்கு தான் இவர் வந்திருக்கார். அந்த கருட பிராயரியில் போன உடனே இவருக்கு என்ன ஆயிடுதான், இவர் ஹரிபக்தியில் இருக்கக்கூடியவர் இல்லையா, அவருக்கு மயக்கம் வந்துருதான். அந்த இடத்துல அப்படியே விழுந்துட்டார் கீழே. झाली भाग्याची गुजरी
भाग्याची उजरी दृष्टी देखताची पंढरी दृष्टी देखताची पंढरी टेविले तो कर कहटी टेविले तो करखटी जेने अवलोकिला दिटी झाली भाग्याची उजरी பாக்கியம் உதயமாச்சுனாரா என்னோட பாக்கியம் வந்திருக்கு. நான் மயக்கம் போட்டு விழுந்தவருக்கு மனசுல அபங்கம் தோன்றுறது. அபங்கம் பாட ஆரம்பிக்கிறார். பாட ஆரம்பிச்ச உடனே எடுத்து ஜாலி பாக்கியம். பாக்கியத்தினால ஃபர்ஸ்ட் பாடணும். பாக்கியம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாக்யாச்சா உதய தேகே ஜோடி संतापाय तेहे जोड़ी संतापाय तेहे जोड़ी संतापाय பாக்கியத்தினுடைய ஜோடி நம்மளுக்கு அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா சாதுக்கள் கிடைச்சிடுவாங்க. அதுதான் பாடுறாங்க. இவருக்கு என்னன்னா அவர் தன்னோட பாக்கியத்தை நினைச்சு பகவானோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. டேவிலே தோ கரை கட்டி கையில இடுப்புல கையை வச்சுட்டு இருக்கக்கூடிய பரம்பொருளை நான் பார்க்குறேன். ஜேனே அவலோக்கிலாதிட்டு சந்திரபாகே கேலே ஸ்நான பக்த குண்டலி காஞ்சே தருஷன नीलामणे वैकुण्ठवासी प्राणिगैल निश्चयेसि नीलामणे वैकुण्ठवासी प्राणी होईल निश्चयेसि देविल तो कर कटी जेने अवलोकिला दृष्टी देविल तो कर कटी என்ன சொல்ற? நீலாமணே வைகுண்டவாசி, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருள் இங்க வந்திருக்க. அவரே வைகுண்டமாய் அவர் இருக்கிறாரே. வைகுண்டபதியான ஸ்ரீபதியான ஸ்ரீ அனந்தன் எங்க இருக்காரோ அது வைகுண்டமா ஆயிடுது. அப்ப வைகுண்டமா ஆயிடுதுன்னா பிராணிகள்லாம் நிச்சயமா அவளுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும். யாரெல்லாம் இந்த பண்டரி கஷேத்திரத்துக்கு வராளோ அப்படிங்கிறத பாடி பிரமாதமா பாடுறாரு. உடனே அவருக்கு கவிதைகள் மாதிரி அபங்கம் வந்துட்டே இருக்காரு. பார்த்தார். கடைசியில் என்னன்னா விட்டலனுடைய நாமத்தை சொல்றார். அதனுடைய விசேஷம் சொல்றார். सकल मंत्रा वरिष्ठ सार सकल मंत्रा वरिष्ठ सार सकल मंत्रा वरिष्ठ सार विठल नाम त्रि अक्षर विठल नाम त्रि अक्षर विठल नाम त्रि अक्षर विठल नाम त्रि अक्षर वाचे उच्चार करिता वाचे उच्चार करिता जप प्रकट देहि विठ्ठल रूप प्रकट देहि विठ्ठल रूप
சகல மந்திராஞ்சே வரிஷ்ட சார். வரிஷ்டனா எல்லாம் மிக மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடியது விட்டல நாமம். விட்டல விட்டல அப்படின்னு சொன்னா என்றதுனால வாக்குனால சொல்லணுமா, அதையே ஜபம் பண்ணிட்டே இருக்கணுமா. அதனால என்னன்னா பிரகட்ட தேகி, தேகத்துல விட்டலனுடைய ரூபம் வந்துருதான். துக்காராம் மகாராஜ் ஒரு கீர்த்தனத்துல விட்டல் கோஷம் பண்றார். விட்டல கோஷம் பண்ணிட்டே இருக்கார். எல்லாரும் கையை தூக்கி விட்டல் விட்டல் விட்டல்னு சொல்றான். பாண்டுரங் 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 விட்டல் விட்டல் சொல்ல 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 அவர் விஷ்ணு ரூபத்துல வந்து பகவான் சாக்ஷாத் ஸ்ரீஹரி சதுர்புஜத்தினோட இவரோட ரூபத்துல காட்சி கொடுக்குறாராம். கீர்த்தனத்துல காட்சி கொடுக்குறாராம். எல்லாருக்கும் முன்னாடி காட்சி கொடுக்குறாருன்னா இவர் எப்படிப்பட்ட ரூபத்தை தன்னோட ஹிருதயத்துல தாங்கிட்டு இருக்கார். நம்ம படிச்சோமே அந்த சகுன சரித்திரே பரம பவித்ரே சாதரு வர்ணாவே, அதுல சொல்ற பக்தி ஞான விரகிதா கோஷ்டி இத்ரா நக்கராவியா. அவ பக்தி ஞானம் இல்லாத ஒரு கோஷ்டி அவள்கிட்ட இருக்க மாட்டாள்ல. அத்தனை பேரும் பக்தி உள்ளவ தானே வந்திருப்பா. அவளுக்கு ஞானத்தை பிரகடனம் பண்ற. ஞானத்தை கொடுத்தோடனே ஜேனே கருணி மூர்த்தி டசாவி அந்தரி ஸ்ரீஹரிச்சி. ஹிருதயத்துக்குள்ள அந்த மூர்த்தத்தை கொண்டு வந்து அவள் நிப்பாட்டி இருக்கிறதுனால வெளியில அந்த மூர்த்தமே பிரகடனமாகி தெரியலாம். எப்படி ஆனது தை மாசம் ஆனது 1ஆம் தேதி அன்னைக்கு ஐயப்பனுக்கு கோஷம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜோதி தெரியுது. எப்படி தெரியுது? அதே மாதிரி நீங்க மனசுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள ஆத்மாவில் ஒரு மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணி அந்த மூர்த்தியை நீங்க தரிசனம் பண்ணிட்டே இருந்தால் அந்த மூர்த்திக்கு ஞான தேவாமனே ஜோதிச்சி நிஜ ஜோதி, அந்த ஜோதியானது உங்களுக்கு புலன்படும். இது சத்தியம். பார்க்குறோம் சத்தியம். நீங்க உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க, எவ்வளோ வெளியில வர்றது இருக்கட்டும். ஆனால் மனசுனால ஒரு உட்காந்து இதே முருகப்பெருமானே நீங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து இந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் பூஜை பண்ணி இந்த முருகப்பெருமானுக்கு பாத பிரக்ஷாலனம் பண்ணி மனசுனால ஒரு பூவை போட்டு மனசுனால ஒரு மாலை இட்டு மனசுனால நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த ஜோதியாக இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி தருவார். வெற்றிவேல் முருகனுக்கு. விட்டல 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 விட்டல. அத்வய பஜனே அங்கட்ட ஸ்மரணே வாஜவி கர்த்தாள். அவள் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா இப்படி எல்லாருக்கும் முன்னாடி கரதோஷம் பண்ணிட்டு இருக்கார். பாண்டுரங்கனை பார்த்துட்டார். பாண்டுரங்கனால அவருக்கு கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாவம் கிடைக்கிறது. ஓனா தன்னைத்தானே கவிதைகள் மனசுல உண்டாகிறது. அபங்கம்லாம் பாடுறார். இது மட்டும் இல்லாம நேர இவர் கிளம்பி போறார். எங்க ஆலந்தி க்ஷேத்திரத்துக்கு போறார். ஆலந்தி க்ஷேத்திரத்துல போய் ஞானேஸ்வர மாவுளியோட தரிசனம் பண்றார். ஞானேஸ்வர மாவுளியை மனசுனால தியானம் பண்ண ஞானேஸ்வர மாவுளியை அவருக்கு காட்சி கொடுக்குறார். அவர் அங்க கீர்த்தனங்கள்லாம் பண்றார். அந்த கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவா எல்லாரும் படுவே அவள்லாம் என்ன பண்ணான்னா இவருக்கு இருக்கிற அந்த தேதீப்பியம் அப்படி அந்த அந்த உடம்புல இருக்கிற பிரகாசம், அந்த ஒளி, அந்த பக்தி இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு மனசுல என்ன தோன்றுறதுன்னா இவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஸ்ரீபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலத்தை அவளுக்கு கொடுக்குறா. கொடுத்துட்டு அவருக்கு 3 வராகன் தங்க வராகன் எடுத்து கொடுக்குறாரு. அங்கே இருக்கிறவா எப்படி இந்த புரோகிதர்களுக்கு மனசுல எப்படி வருதோ ஞானேஸ்வர மாவுளியோட கிருப்பை அவர் வருது. அவர் என்ன சொல்ற, கோணிச்சீஹின துர்னியாஷா பஜாவே ஜெகதீஷா கீர்த்தனாஞ்சே. எனக்கு கீர்த்தனம் பண்ணுறதை தவிர வேற ஒன்றும் எனக்கு பெறணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. மகத்தோ கிருபேச்சா சாகர உத்தரீல பார பவ சிந்து. இங்கே இருக்கிற ஞானேஸ்வர் மாவுளி எல்லாரையும் உத்தாரணம் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துருக்கார். அவரை நான் பூஜிக்கிறேன், அவரோட அனுகிரகத்துக்கு பெறணும்னு வரேன். எனக்கு நீங்கள் கொடுக்குற வராகங்களோ எனக்கு கொடுக்குற அந்த கிஃப்ட் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற. நீலாமனே ஆவடி தியாகி கீர்த்தன பாஷி திஷ்டதிசை. எனக்கு ஆசைகள்னா எதில் இருக்குன்னா நான் கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இந்த ஆசையை எனக்கு குருநாதர் எனக்கு கொடுக்கணும். ஓம் நமோ ஞானேஸ்வரா கருணா
பாவையை பாடுறார். பாடினதுக்கப்புறம் அடுத்தது தேகு, பக்கத்துலேயே இருக்குது, 10 கிலோமீட்டரில் கிளம்புறார். தேகு க்ஷேத்திரத்துக்கும் போகிறார். அங்கே போன உடனே அவருக்கு காத்தா, இந்திராயணி தேவியே கையில் கொண்டு வந்து காத்தாவை கொடுக்குறாங்க. ஒரு 13 நாட்கள் நதிக்குள்ளே இருந்திருக்கிற காத்தா அந்த ஒரு காகிதம் கூட நனையலை, அப்படி உலர்ந்த மேனிக்கு வருது. ஜெய்சா லாகியா, பொரிய தண்ணியில் போட்டால் எப்படி மிதக்குமோ அப்படி மிதந்துன்னு வந்துதான். இவர் அப்படியே ஆசையாக போய் அந்த காத்தாவை எடுத்து சிரசில் வச்சுக்கிறார். வச்சுட்டு அதை கையில் எடுத்து அந்த காத்தாவில் இருக்கிற 4000ஐயும் பாராயணம் பண்ணுறார். பண்ணி முடித்த உடனே இவருக்கு ஒரு வந்தது. இவரோட துக்காராம் மகாராஜோட சிஷ்யனை பஹினாபாயை போய் பார்க்குறாரு. பஹினாபாயை பார்த்து முடித்த உடனே துக்காராம் மகாராஜுக்கு ஞானேஸ்வரே குழந்தையாக பிறந்தவர் நாராயண் புவா, அவரை போய் பார்க்குறாரு. நாராயண் புவா துக்காராம் மகாராஜனுடைய காத்தாவை எல்லாருக்கும் பிரகடனம் பண்ணினார். அத்தனை பேருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணினார் நாராயண் புவா. அந்த நாராயண் புவாவை போய் தரிசனம் பண்ணுறார். அவரை எல்லாம் பார்த்தார். எல்லாம் அதை முடிச்சுட்டு ஒரு மனசில் இருந்தது, துக்காராம் மகாராஜா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அவளுக்கு வந்துடுச்சு. நமோ சத்குரு துக்கையா ஞானதீபா, நமோ சத்குரு சச்சிதானந்த ரூபா, நமோ சத்குரு பக்த கல்யாண மூர்த்தி, நமோ சத்குரு பாஸ்கரா तुझी आठवी विसरे आपणांते, तरंगाजली घालितांजे विहोते, अलंकार सोनेची हो निटेला, निलाया करे आठवी सद्गुरुला. இதுல துக்காராம் நீங்கள்லாம் இதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் யாரும் பாடிக்க மாட்டா, சம்ஸ்தானில் அவள் போட்டிருக்கா. இதெல்லாம் எடுத்து சொல்லணுமே. அப்படி நிலோபாராய் மகாராஜ் சரித்திரம் பண்ணுவோம். என்ன சொல்கிற, துஜியா அட்டவி வீசரே, உங்களை நினச்சினாலே நான் எங்களை மறந்துட்டேன். தரங்காஜலி காலிதா ஜேவி ஹோத்தி, ஒரு கடலில் இருக்கிற அலைகள் எப்படி அது கடல் அலைகளுக்குள்ளேயே அலைகளாக ஆகி அது சங்கமம் ஆகிடுறதோ அது போல் நாங்கள் உங்கள்கிட்ட சங்கமம் ஆகிட்டோம். அலங்கார சோனே சிஹோ நிடேலா, எப்படி ஒரு பெண்மணிக்கு அலங்காரமானது தங்க நகைகள்லாம் அவளை உடல்ல பூட்டி அலங்காரப்படுத்தப்படுறாளோ அது மாதிரி சாதுக்களுக்கு யாருன்னா அவளுடைய பக்தர்கள், அவளுடைய குருநாதர்கள், அவளுக்கு முன்னாடி இருக்கிற மகான்கள் தான் அவர்களுக்கு தங்கம் போல அலங்கரிக்கிறாங்க. அவளை நிலாயா பரி ஆட்டவி சத்குரு துகா சத்குருஹா, துகா சத்குருஹா, तुका नातुडे सच्चिदानंद तोहा, जया मोहरा सर्वसिद्धाय झाले, न तुका महापुण्य देव. मनुष्याकृती राघवे ख्याती केली, शिलाशिगरी तागर सागरी तारियेली, तुका स्वामी हा पूर्ण ब्रह्म प्रकाशी, जली रक्षिले निर्जीवा कामदासी. துக்காராமரா மனுஷாகிருதி ராகவே கியாதி கேலி, மனுஷ ரூபத்தில் அவதாரம் பண்ணி வந்த துக்காராம் மகாராஜ் எப்படி ராமச்சந்திரமூர்த்தி வந்தாரோ அது மாதிரி இவர் வந்திருக்கார். ஷிலா ஷீகரே சாகரி தாரியேலி, ராமச்சந்திரமூர்த்தியோட அனுகிரகத்தில் என்ன ஆச்சுன்னா அவர் ராமநாமத்தினால ஒரு கல் மிதந்தது. அதுபோல துகா சுவாமிகா பூர்ண பிரம்ம பிரகாஷ், பூர்ணமான பிரம்மத்தை பிரகாசம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பிரகாசிக்கிறார் எல்லா இடத்துலையும். ஜலி ரக்ஷிலே நிர்ஜீவா காகதாசி, அப்படி காகத ஜீவனே இல்லாத ஒரு பொருளை பகவான் அப்படி பண்ணி விட்டார். எப்படின்னா காஞ்சு போய் அப்படி வந்தது, எதுலேயும் அந்த ஈரத்தன்மை ஒன்று கூட படாமல் அப்படி ரட்சிச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்ட துக்காராம் மகாராஜா பாடுறார். ஒரு நாள் 2 நாட்கள் 42 நாட்கள் விரதம் இருக்கார். என்ன சொல்லினா, துக்காராம் 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 துக்காராம், இந்த நாமத்தை சொல்லிட்டே வரார். பகவான் பார்த்தார், என்னடா அது பக்தனுடைய நாமத்தைன்னா இவர் பிரமாதமாக சொல்லிட்டு இருக்கார். 42 நாட்கள் உண்ண உணவு கிடையாது, பருகிற நீர் கிடையாது.
அப்படியே பகவான் நாமத்தை சொல்ற மாதிரி இவர் துக்காராம் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். பந்தனம் பண்ணிட்டார் மனசுக்குள்ள. என்னன்னா குருவை நம்ம ஆசிரியக்கணும், குருவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு 42 நாட்கள் துக்காராம் மகாராஜருடைய நாமத்தை சொன்னார். பகவான் என்ன பண்ணார்? பிரத்யட்சம் ஆயிட்டார். பாண்டுரங்கன் யார சொன்னா? துக்காராம் மகாராஜருடைய நாமத்தை சொன்னதுக்கு பாண்டுரங்கன் பிரத்யட்சம் ஆயிட்டார். பாண்டுரங்கனை பார்க்கிறார். நீலோபா குல்கர்ணி பார்க்கிறார். ஏத்த துஜலாகி போலவிலா போனி பிராப்தியலா வாஞ்சோனி ஆலாஷி கான். நான் உன்னை பிரார்த்தனை பண்ணவே இல்லை, உன்னை யார் இங்கே வர சொன்னாங்க? இப்படி யாராவது கேட்கல. பாண்டுரங்கனை பார்த்து இவர் கேட்கிறார், உனக்கு எதுக்கு உன்னை வந்த? நான் என்ன உனக்கு கூப்பிட்டேன்னா நீ எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு கேட்கிறார். பிரகலாதா கைவாரி தைத்தியாச்சே தாண்டியா ஸ்தம்பி தேவராயா பிரகடம். பிரகலாதனுக்காக நீ என்ன பண்ண? தைத்தியராஜனான ஹிரண்யகசிபுக்கு வரம் பண்ணணும்னு நீ வந்த. அதனால அவர் பண்றதுல நான் எங்கும் இருப்பேன் அப்படின்னு ஒன்ன ஸ்தம்பத்துல நீ ஆவிர்வாவம் ஆன, நீ அனுகிரகம் பண்ணின. அப்படி ஏதாவது நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னா நீ இப்ப வா, எனக்கு இப்பவே வந்து என்னை காப்பாத்துன்னு நான் உன்னை சொன்னேன்னா நீ எதுக்காக நீ இங்க வந்திருக்க அப்படின்னு அவர் கேட்கிறார். தைசே மஜனாகிபா சங்கட தரிக்கா புக்கட்ட சிரம கேளு. நான் அப்படி ஏதாவது சங்கடத்துல மாட்டிட்டு இருக்கேன்னா நீ எதுக்காக இப்படி சிரமப்பட்டு நீங்க வந்திருக்கேப்பா அப்படின்னு பாண்டுரங்கன் விசாரணை பண்றாரு. நீலாமனை ஆம்ஹி நோலக்கூச்சு தேவா என்ன சொல்றாரு? நீங்க நான் உன்னை பாரு, என்ன பாரு, நான் என்ன ஒரு குறிப்போல நான் இருந்துட்டு இருக்கேன், என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா துக்கையாச்சா தாவகர்த்தசே, எனக்காக நீ துக்கோபாவை நீ அனுப்பிச்சு வைக்க மாட்டியா? என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய ஆப்ஜெக்ட் என்னன்னா நான் குருநாதரை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், அவருடைய அனுகிரகத்தை பெறணும்னு நான் வந்திருக்கேன். நீ என்ன பண்ணியிருக்கேன்னா நீ வந்துட்டு இருக்க, எனக்கு நீ வேண்டாம், நீ பகவான் துக்காராம் மகாராஜ் நீ அனுகிரகம் பண்ணி வை, அவரை அனுப்பிச்சு வை அப்படின்னு கேட்கிறார். ஏத்துன உடனே பகவான் அனுகிரகம் பண்ணார் அவருக்கு. துக்காராம் மகாராஜ் இங்கேருந்து நேரம் வைகுண்டத்துக்கு போனாரா பகவான். திருப்பியே நீ விருத்தி லோகம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வா, உன்னுடைய சீடனை அங்கே காத்துட்டு இருக்கான் நீலோபாரன், அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொன்ன துக்காராம் மகாராஜ் வந்தார் பிரத்யட்சமா. துக்காராம் மகாராஜ் 3 பேருக்கு வந்தார். நீலோபாராய் மகாராஜுக்கு வந்தார், தன்னோட பொண்ணு பாகீரதிக்காக வந்தார். இன்னொரு ஒரு சிஷ்யன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய அந்திம காலத்துல தன்னோட உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட வாக்குல நான் அரிசி போடணுமே, அந்த லாஸ்ட் அந்த மண்ணை போடுறதுக்கு துக்காராம் மகாராஜ் தான் வரணும் அப்படின்னு வேண்டிட்டார். அதுக்காக துக்காராம் மகாராஜ் பண்றாரு. இந்த 3 தரத்துக்காக வைகுண்டத்திலிருந்து பகவான் துக்காராம் மகாராஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கார். துக்காராம் மகாராஜ் அனுகிரகம் பண்ணார். துக்காராம் மகாராஜ் வரும்போது பக்கத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியாது, ஆனா இங்க இருக்கிறவா அவருக்கு மாலை போட்டா மாலை மட்டும் தொங்கிட்டு இருக்கும். இவா என்ன கொடுக்குறாளோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாரா துக்காராம் மகாராஜ், மற்றவாளுக்கு தெரியாது, இவருக்கு தான் தெரியும். பொண்ணு பாகீரதி வந்து கூப்பிடுறா, அழறா, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியும். ஏன்னா எப்ப பக்தி பண்ணினாலும் எப்ப கீர்த்தன் பண்ணாலும் பொண்ணை கூட்டிட்டு போவார். இரவுல வந்து அவர் பகவானுக்கு பால் நைவேத்தியம் பண்ணான்னா அந்த பால் சூடு இல்லாம ஆத்தி பகவானுக்கு கொடுத்து அதை சாப்பிட்டு அந்த உச்சிஷ்டத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்து சாப்பிட்டாலும். ஆத்துல ஒரு முகமதியர் வந்து ஒரு நாளைக்கு இவாள்லாம் பக்திமானான் இவர் பார்க்கணுங்கிறதுக்காக வீட்டுல வந்தா துக்காராம் மகாராஜ் இல்லை. அப்ப இந்த குழந்தை பாகீரதி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து எனக்கு ஒரு பிடி அன்னம் கொடுக்கணும், எனக்கு கொடுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பிடி தானே கேட்டேன். இந்த குழந்தை வந்து கையில தூண்டு எடுத்துன்னு வந்து போடுறது, அந்த அவர் என்ன பாத்திரம் கொண்டு வந்தா அது ஃபுல்லா ரொம்பிடுது. இது எதனால கிடைக்கிறது? இது சாதுக்களோட சித்திகள்லாம் அவள்கிட்ட வருது. இவாள்லாம் கேட்கிறாளா சித்திகளை? அதெல்லாம் கிடையாது. சித்திகள்லாம் அது அவாத்து வாசல் நின்றுட்டே இருக்கான். இவ என்ன கேட்கிறாளோ. ஏக்நாத் மகாராஜா வாசல்ல சோப்தாரா தத்தாத்திரேயர் நிற்கிறார், தத்தாத்திரேயர் நிற்கிறார், ஜனார்தனர் இருக்கிறார், ஆஞ்சநேயமூர்த்தி நிற்கிறார். ஏன்னா மகா வைஷ்ணவ குலத்துல பிறந்தவர். பானுதாசாஞ்சே குலி மகாவிஷ்ணுச்ச அவதார, மகாவிஷ்ணுச்ச அவதார. யார் பாடுறது? யார்? நீலோபாராய் மகாராஜ். இவர் தான் பாடியிருக்காரு இந்த பாட்டை. இன்னைக்கு சொல்றோமே பெரிய மகான். நீலோபாராய் சரித்திரம் வந்து ரொம்ப பெருசு, அனுபவிக்கணும். எவ்வளவு ஏக்நாத் மகாராஜை பற்றி பாடியிருக்கார், எப்படி ஞானேஸ்வரை பற்றி பாடியிருக்கார், துக்காராம் மகாராஜை பற்றி பாடியிருக்கார். தாசோபந்துன்ற அவர் ஏக்நாத் மகாராஜ் சரித்திரத்தில் அவரை பற்றி, அவர் ஒரு பக்தர், அவரை பற்றி பாடியிருக்கார். இப்படி ஏக்நாத் மகாராஜை பற்றி பிரமாதமாக பாடினதுல சக்கல சந்தாச்சாராஜ சுவாமி ஏகநாத மாஜா, சுவாமி ஏகநாத மாஜா, சுவாமி ஏகநாத மாஜா. जाचा गेताची दर्शन, ज्याच्या गेताची दर्शन, ज्याच्या गेताची दर्शन, पुन्हा नाही जन्म मरण, पुन्हा नाही जन्म मरण அப்படின்னு
பாடுறது யாரு? நீலோபால மகாராஜ். அதனால ஏக்நாத் மகாராஜோட சரித்திரத்தை பிரமாதமாக பாடியிருக்காரு நீலோபாலன். இப்படி அவரோட சரித்திரம் வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் அவன் ஆற்றுல அப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, சந்திரபாகா அப்படிங்கிற பேர் வைக்கிறார். அடுத்த ஒன்று குழந்தை பிறக்கிறது, பிஓபா, அதாவது பீமா நதி தீரத்துக்கு பிஓபான்னு பிள்ளைக்கு பேர் வச்சுட்டார். சந்திரபாகா பகினன்னு எல்லாரும் பாடுறா, அதனால அந்த குழந்தைக்கு சந்திரபாகான்னு பேர் வச்சிருக்கார். பார்ப்போம், பண்டரி க்ஷேத்திரத்துலனாலும் அந்த குழந்தைக்கு அதெல்லாம் ஞாபகம் பண்ணி சந்திரபாகா நதியை அந்த ஸ்நானம், தீர்த்தம் க்ஷேத்திரம் நாமம் இல்லையா, அந்த தீர்த்தம் வந்து மனசில் நின்றுட்டே இருக்கணுமா, அதுக்காக குழந்தைகளுக்கு பீமா சந்திரபாகா அப்படின்னு பேர் வைக்கிறார். இங்கே துக்காராம் மகாராஜ் பார்த்தோன்னா காஷி, பாகீரதி, கங்கா, மகாதேவா, நாராயணா, விட்டோபா அப்படின்லாம் பேர். அப்படி எல்லாம் என்னன்னா நாமமே எல்லாருக்கும், அந்த நதிகளே எல்லாருக்கும் பகவான் விட்டும் நாமமே. அப்படி பகவான் நாமத்தை சொல்லிட்டே நீலோபாராய் மகாராஜ் அவரை தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணி தன்னோட இடத்துக்கு, சிஷூருங்கிற இடத்துக்கு வரார். பக்தி பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக ஊரில் பஞ்சம் வந்துடுது. அங்கே இருக்கிறவெல்லாம் கணக்கெல்லாம் கேட்குறாரு, இவெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியல இவருக்கு. அந்த கணக்கு பண்ண உத்தியோகத்தையும் திறந்தார். எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு கீர்த்தனை பண்ண ஆரம்பித்தார். கீர்த்தனை பண்ணிடல, அவளுக்கு என்னென்ன கொடுக்குறாளோ அதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு. பொண்ணு பெரியவளை ஆகிட்டான். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். சந்திரபாகா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அவருடைய சித்தப்பா இருந்தாராம், இவருடைய குல புரோகிதர் சேஷாச்சாரிய புரோகிதர் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்துதான். அங்கே அந்த கல்ஹே காவ்னு ஒரு கிராமம் இருக்கு. அதில் இந்த குல்கர்ணி வம்சத்திலேயே பிறந்த மாதவருங்கிற ஒரு பையன் இருக்கு. அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணுறான். அவள் பேர் பழுவா நானான்னு பேர். பழுவா நானா சம்பந்தி, இவரோட சம்பந்தியாக வரப்போறவன். அவள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணியாச்சு. இவர் இங்கேருந்து சம்பந்தியை பார்க்கறதுக்காக போகிறார். ஏன்னா பொண்ணு வீட்டுக்காராக தானே போகணும். போய் கேட்குறார். அப்போ அவருக்கு உடம்பு முடியல. அப்போ கேட்குறார், நீங்கள் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு கேட்குறார். நான் சொன்னேன், நித்திய அன்றாடங்கட்சிக்கே நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்காக பாண்டரங்கன் செய்வான்ங்கிற நம்பிக்கை இருக்கு. பாண்டரங்கன் எனக்கு செய்வான். பாண்டரங்கனுடைய அனுகிரகத்தினால நடக்கும். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீர்கள்? உங்களை நம்பி நான் எப்படி உங்கள்கிட்ட பொண்ணு எடுத்துக்கிறது? நான் இந்த ஊரில் கொஞ்சம் நல்ல தன்மையில் உயர்ந்த மனிதராக சொல்கிறேன். எனக்கு நீங்கள் எப்படி பண்ணுவேன் எனக்கு தெரியாது. பாண்டரங்கன் அனுகிரகம் பண்ணியிருக்கார், அவர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நமஸ்காரம் பண்ணிடுறார் அவருக்கு. இவர் பெரிய பக்தராக இருக்கக்கூடியவர், கீர்த்தன்கராக இருக்கக்கூடியவர். ஆனால் சம்பந்தின்னு வரும்போது தான் தாழ்ந்து போயிட்டார். நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். ஆச்சு, நாளைக்கு மாப்பிள்ளை அழைப்பு, நீ சாயந்தரம் வரப்போகிறது, நீ காத்தால ஆச்சு, பொண்ணு இருக்கா, ஒன்றும் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கோ இல்லைன்னா புது வஸ்திரம் கட்டிக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை, இருந்துகிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தார் பாண்டரங்கன் ரூபத்தை எடுத்துட்டார். தானே விட்டல், ஒரு பையனா விட்டோபா அப்படிங்கிற ரூபத்தை எடுத்துட்டார். தானே வந்தார். உங்கள் வீட்டில் கைங்கரியம் பண்ணுறேன், எனக்கு யாரும் இல்லை, சரிப்பா. எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டா, அந்த தானியங்கள் அந்த வஸ்துக்கள் அதெல்லாம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் வரப்போகிற காலம் உங்கள் வீட்டில் இருந்து நான் இருக்கலான்னு பார்க்குறேன்னு வர்றதை எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்போ அவருக்கு பணம் வந்துருச்சு, வஸ்திரங்கள்லாம் வந்துருச்சு. இதை வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறதையும் அந்த பையனே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இது எல்லாம் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணார். இங்கே இருந்தார். நேராக சம்பந்திக்காரால் அழைக்கணுமே. அப்போ பார்த்தார் பாண்டரங்கன் நினைக்கிறார், எல்லாரும் தேவதர்கள்லாம் வந்துட்டாலாம், அத்தனை தேவதாலாம் பரிவாரங்களாக வந்துட்டாலாம். கூட வந்து எல்லாருமா சேர்ந்து மாப்பிள்ளை ஆத்துக்காரால் அழைக்கிறாங்க. அத்தனை பேர், இவர் 3 பேர் தான் இருக்கார். ஆத்துக்காரர், ஆம்படையா, குழந்தை, பொண்ணு, நான் பையன், பொண்ணு, 4 பேர் தான் இருந்துருக்கா வீட்டில். இவருக்கு பெரியவார் இருந்தார். அவள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேக காலம் முடிஞ்சுடுத்து. அவளுக்கு சொந்தக்காரெல்லாம் ஒருத்தர் மட்டும் இருக்கார். அவர் வெளியூரில் இருந்துருக்கார். அவர் வரணும்னு நினச்சிட்டு இருக்கார், இன்னும் வரல. ஏன்னா அவர் நினைச்சார், இவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறார், கீர்த்தனை பண்ணுறேன், பாட்டு பாடுறேன் இருக்கேன், இவன் குழந்தைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவான், ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு நினச்சிட்டு அவளும் ஒரு பக்கத்தில் உதவி புரியணுங்கிற எண்ணம் கூட அவளுக்கு இல்லை, விட்டுட்டா. கடைசியில் பாண்டரங்கனே வந்து கல்யாணத்தையே நடத்துகிற பிரமாதமாக அத்தனை திரவியங்களும் வாங்கி கொடுக்குறார். அத்தனை பேருக்கு 10,000 பேருக்கு சாதம் போட்டாராம் பாண்டரங்கன். அத்தனை பேருக்கு தானே சாதம் போட்டாராம், தானே இலையை எடுத்தாராம். தனக்கு கூட இருந்து அந்த குழந்தையில வச்சு கல்யாணம் பண்ணாராம். இப்படி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஒரு பெரிய மகான். அப்படிங்கிறது என்னன்னா, எந்த மகான்னா நீலோபராய் சரித்திரத்தில் இந்த மகான் வருது.
देवघराला देवघराला भक्ती सन्माने पूजिला भक्ती सन्माने पूजिला பகவான் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கார், பாடுறார். பாகுநேர பங்கதி பாகுநேர பங்கதி சந்தத்விஜ சோபதி சந்தத்விஜ சோபதி பக்தி சன்மானே பூஜிலா नीलामणे ब्रह्मानन्दे नाचति उभयतानन्दे देवघराला भक्ति सन्माने पूजिला भक्ति सन्माने पूजिला भगवान महाराज பக்தி சன்மானே பூஜிலா தெரிஞ்சு போயிடுறது. எனக்கு வந்தவர் யாருங்கிறது சாக்ஷாத் ஸ்ரீ விட்டல மகாபிரபுன்னு தெரிஞ்சுட்டார். அவருக்கு வேணுங்கிற சன்மானத்தை கொடுக்குறார். புக்கா அக்ஷதெல்லாம் கொடுத்து பகவானை ஆராதனை பண்ணுறார். இப்படி பாண்டரங்கன் இது எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு மறைஞ்சு போய்டுறார். இப்படி அவரோட சரித்திரத்தில் பகவான் பாண்டரங்கன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார். கல்யாணம் பண்ணி குழந்தைய அனுப்பிச்சாச்சு அவாத்துக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கீர்த்தனம் பண்ணலாம். திருப்பி ஆரம்பித்தார். அடுத்தது என்னென்னா, இங்கே இருக்க சந்துக்களோட பார்க்கணுமே, வாரிக்கு போகணுமே அப்படின்னு ஆரம்பித்தார். வாரிக்கு போகிறதுனா என்ன பண்ணணும், அத்தனை பேரோட சேர்ந்து பண்டரி க்ஷேத்திரத்துக்கு போகணும் இல்லையா? பண்டரி க்ஷேத்திரத்துக்கு போகணும் அப்படின்னா பாடுறார். மஸ்தக்கு மாஜே பாயாவர். ஏன் இதெல்லாம் பாடுறது தெரியுமா? இதெல்லாம் பாடியிருக்கிறார். அப்படிதான் ஆகணும். மஸ்தக்கு மாஜே பாயாவரி யா வார்கரி சந்தாஞ்சியா. சாதுக்கள் என்ன பண்ணான்னா, யார் வாரி போகிறாளோ அவளுடைய பாத தூளியை என்னோட சிரசில் தரிச்சிக்கிறேன் அப்படின்னு பாடுறார். பிரதிவரிஷி பண்டரபுரா ஜாதி மகாத்வாரா ஹரி பேட்டி பேட்டி தியாஞ்சி இச்சி மனா கருத்தி கீர்த்தன அனுதினி. இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்கரிக்கு போகிறவாளுக்கு மஸ்தகே மாஜே பாயாவரி வாரகரி சந்தாஞ்சே யா வாரகரி சந்தாஞ்சே. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். வார்கரி போகிறாளே 18 நாட்கள் மஸ்தக மாஜே பாயாவரின்னு பாடணும். இவாளுக்கு முன்னாடி நம்ம போய் நம்மளோட பாதத்தை கொண்டு அவளோட பாதத்தில் நம்ம சிரசை வச்சு நமஸ்காரம் பண்ணணும். சாஷ்டாங்கமாக அந்த நம்ம பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸ்ரீ சந்தாஞ்சியா மாதா சரணாவரி சாஷ்டாங்க ஆத்தா தண்டவத்தை அப்படின்னு துக்காராம் மகாராஜ் பாடுறார். எப்படி பாருங்களேன், எல்லா பாட்டாவே பாடிட்டாவா. நைவேத்தியம் பண்ணணுமா அதுக்கு பாட்டாக பாடிட்டார், சந்தி பண்ணணுமா அதுக்கு பாட்டாக பாடிட்டார். அது எல்லா விஷயங்களும் ஏக்நாத் மகாராஜ் பாடியிருக்கார். அப்போ இந்த நிலோபா ராய் மகாராஜ் இப்படி பாடி சாதுக்களை பற்றி போயிட்டே இருக்கார். இப்படி போயாச்சு, கொஞ்சம் தூரம் போயாச்சு. போனால் பிம்பிள் நேருங்கிற இடம் வருது. அந்த இடத்துக்கு வரும்பொழுது ராமச்சந்திர பாட்டில்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்க்குறாரு, இவர் ஒரு பெரிய கீர்த்தன்காரர், இவர் நம்ம ஊருக்கு வரார், இவரை நம்ம மரியாதை பண்ணி நம்மளுக்கு இவருக்கு நம்ம எல்லாம் செய்யணும்னு ஒரு ஆசையில் இவரை ஆற்றுக்கு கூப்பிடுறார். தன்னுடைய கிரகத்துக்கு அழைக்கிறார். அவரை கூப்பிட்டு அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ சேவை பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு இவருக்கு ஜுரம் வந்துடுது. இவருக்கு முடியலை, அவருக்கு ராமச்சந்திர பட்டேலுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார் நீலோபாராஜ். இல்லை, எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை.
சரி நீங்கள் கீர்த்தனம் எப்போதுமே சாதுக்கள் என்ன பண்ணுவான்னா பிரத்யட்சமாக எதுவும் பேச மாட்டாங்க. இவாளுக்கு என்ன வேணுமோ அந்த கீர்த்தனத்தில் சொல்லுவாள். தானாக எதுவுமே முன்னாடி சொல்ல மாட்டாள். கீர்த்தன்கர்லாம் அப்படிதான், பேசாமல் அமைதியாக இருப்பாள். அவள் கொடுக்குறத சாப்பிடுவா. வந்தால் நமஸ்காரம் பண்ணால் விட்டல் விட்டல் நாம சொல்லுவாள், ராமகிருஷ்ணரி சொல்லுவாள், பாண்டுரங்கன்னு சொல்லுவாள். அவளுக்கு என்ன விஷயங்கிறத கிரகிச்சுப்பா. கீர்த்தனத்துக்குள்ள ஆன்சர் சொல்லுவாள். நம்மளே என்ன நினச்சின்னு போகிறோமோ அவள் சொல்கிற இதில் அந்த வார்த்தைகளில் நம்மளுக்கு வேணுங்கிற ஆன்சர் கிடச்சிடும். அப்படி இவர் வந்து கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். கீர்த்தனம் பண்ணி முடித்த உடனே இவர் என்ன பண்ணார், ஒரு புக்காவை எடுத்து அதை வந்து யாருமே கீர்த்தனம் பண்ணும்போது மாலை போடுவா இல்லையா, மாலை போடுவது என்ன பண்ணால் புக்காக இருக்கும். அந்த புக்கா எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு வைப்பா. நெற்றியில் வச்ச உடனே அவள் திரும்பியும் இவருக்கு புக்கா வைப்பா. வச்சு அவரை வந்து கொடுக்குற மாலையை வாங்கிப்பா. அவள் சுற்றி வந்து அவளை நமஸ்காரம் பண்ணுவாள். அப்போ கீர்த்தன்கராக நின்னதுக்கப்புறம் பெரிய மகானுபாவரோ இல்லை அவர் குருவே வந்தால் கூட அந்த கீர்த்தன்கரை நமஸ்காரம் பண்ணிடுவார். ஏன்னா அது வியாசபீட்டம் அப்படிங்கிறதுனால அவருக்கு மரியாதை. அதனால் இந்த குரு அதெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த நேரத்தில் அவர் குருவாக இருக்கிறவர் கூட நமஸ்காரம் பண்ணுறார். ஏன்னா அந்த இடத்துல என்னென்னா இந்த கீர்த்தனம் பண்ணுறவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு நாரத ஸ்வரூபம் வியாசபீட்டம் அப்படிங்கிறதுனால. அப்படி இவர் பண்ணும்போது இந்த புக்காக எடுத்து அவர் வைக்கிறார். நீலோபாராய் மகாராஜ் அவருக்கு வச்ச உடனே அவர் வச்ச மாத்திரத்திலே அவருக்கு அந்த காய்ச்சலானது போயிடும். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் இனிமே உங்களோட ஊரில் இருக்க வேண்டாம், நீங்கள் இந்த பிம்பிள் நேருங்கிற இடத்துலையே நீங்கள் வந்து இருங்கோன்னு சொல்லி அவருக்கு ஒரு வீடு கொடுக்குறாரு. முதல்ல என்ன பண்ணுறாரு, ஒரு பாதாள அறை மாதிரி ஒன்று இருக்குது. அதை ரொம்ப கட்டி அந்த யார் இருக்கான்னு கூட தெரியாது அப்படி ஒரு இடத்த இவர் கட்டி நிர்மாணம் பண்ணி இவருக்கு கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்கிறார், இப்படிலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சர்வசாதாரணமாக விட்டல் இருக்கிற கோவிலுக்கு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இடம் கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல வரார். அந்த இடத்துல வந்து தன் மனைவியோட, அந்த மைனாங்கிற மனைவியோடையும் இந்த பிஓபா அப்படிங்கிற தன்னோட பிள்ளையோடையும் இருக்கார். இந்த வாழ்க்கை நடத்துகிறார். இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும். அதனால அவர் என்ன பண்ணுறார், சோப்பான் தேஷ்பாண்டே அப்படிங்கிறவருடைய பொண்ணு, அந்த பொண்ணு பாகீரத்தின் பேர், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இவருக்கு அந்த அவளுக்கு பேர குழந்தைகள் பிறக்கிறது, அந்த கிடைக்கிறது. இந்த எல்லா குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறார். முகுந்தன், கணேஷ், கோபால் அப்படின்லாம் பேர் வைக்கிறார். எல்லா குழந்தைகளோட சந்தோஷமாக அங்கே இருக்கார். இப்படி தசரா வருது. பெருசாக பிரமாதமாக தசரா கொண்டாடுறான். இவர் பெரிய கீர்த்தனை பண்ணும்போது அவருக்கு திடீர்னு முடியாமல் ஆயிடுது. ஒரு 50-55 வயசு ஆகிடுது. உடம்பு முடியாமல் போயிடுது. கீர்த்தனை நேரத்தில் நிற்க முடியல அவரால். நீங்கள் உட்காந்து கீர்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிறார். வேண்டாம், நான் நின்றுட்டே பண்ணுறேன். எங்கள் குருநாதர் சொன்னார், நீங்களாம் உட்காந்துட்டு ஹரிகதை பண்ணால் போருண்டார். எனக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் நின்றுட்டுலாம் இருக்க வேண்டாம், நீங்கள் உட்காந்துட்டு ஹரிகதை பண்ணுங்க. உங்கள் என்ன பண்ணுவோம் தர்மத்தை எடுத்து சொல்லுங்க, பாட்டுகள்லாம் பாடுங்க. அதில் ஏக்நாத் மகாராஜோட பாட்டுலாம் பாடுங்க. நீங்கள் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுங்க. பாவாத் ராமாயணம் சொல்லுங்க, ஏக்நாத் பாவன் சொல்லுங்க. இது மாதிரிலாம் எனக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் நம்ம செய்கிறோம். முடிஞ்சதை செய்கிறோம், இல்லைன்னா ஆன்லைனில் பண்ணி அனுப்புகிறோம். இந்த மாதிரி பகவத் அனுகிரகத்தினோடு இருக்கிறவாளுக்கு பகவத் சாநித்தியமானது குருநாதர் மூலமாக கிடைக்கிறது. சாதாரணமாக சம்சாரியாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார், குருநாதர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தில் என்னென்னா பெரிய பெரிய சம்ஸ்கிருத புலமையெல்லாம் வேணும் அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக அபங்கம் தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு குருநாதர்கள்ட்டேருந்து இருந்திருந்தாலே அவளே திருப்பி சொல்கிறதுக்கு பெண்மணிகளுக்கும் அனுகிரகம் கொடுத்துருக்கு. வியாசபீடம் கொடுக்கறது இந்த வார்க்கரி சம்பிரதாயம். பண்டிதர்களையும் கொடுக்கறது. சாதாரண பிராமணர்களும் இருக்கா, ஞானிகளும் இருக்கா, பெரிய மகானுபாவர்களும் இருக்கார், கீர்த்தன்காரர்களும் இருக்கா. எல்லாரும் பகவானுக்கு முன்னாடி சமமாக இங்கே வந்து நிற்கிறா. ஊஞ்ச நீச்ச காகி நேனே பகவந்த திருஷ்டே பாவபக்தி தேக்கோனியா. அது மட்டும் சொல்லுங்கள். இப்படி வார்க்கரி சம்பிரதாயம் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாரையும் கொண்டுக்கணும். சிவபக்தி பண்ணவாலும் இங்கே வார்க்கரி வந்துடுவா, அம்பாளை பக்தி பண்ணுறவாளும் வருவா, நாராயணமூர்த்தியை பக்தி பண்ணுறவாளும் வருவா. எல்லாரும் இருந்துட்டு அந்த சம்பிரதாயத்தில் இருந்துட்டு எல்லாரும் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு சாதுக்களோட கூடி குழுமி இருப்பார். அப்படி இவர் இருந்துட்டுருக்கார். இவர் அப்படி இருந்துட்டுருக்கிற பொழுதே ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னு ரொம்ப முடியாமல் போனோன்னே பாண்டரங்கன்ட்ட போய் பண்டரி க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு சொல்கிறார், இனிமேல் எனக்கு பண்டரி க்ஷேத்திரத்துக்கு நான் வருவேனா என்னன்னு தெரியாது, எனக்கு வயசாகிடுது, என்னால் உன்னை பார்க்க வர முடியுமா என்னன்னு தெரியல, அதனால நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். पंडरी हुनी गावी जाता वाटे कंती पंडरीनाथा आता बोलवितयावे आमुचिया गाव आमासवे. நான் பண்டரி க்ஷேத்திரம் வரைக்கும் வந்து உன்னோட க்ஷேத்திரத்தில் வந்து உன்னை கீர்த்தனம் பாடி உன்னை புகழ்ந்து நான் பண்ணி உன்னை கூப்பிடணுங்கிறது இனிமேல் நடக்காது, அதனால் நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படி கேட்ட உடனேயே
இவருடைய மனசில் இருக்கிறத புரிஞ்சுண்டு அவர் இருக்கிற இடத்துல, அந்த பிம்பல் நேருங்கிற இடத்துல ஒரு நாள் பகவான் கனவுல வந்து சொல்கிறார். அது என்னென்னா, தாலேகாமில் விட்டல்வாடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நான் மூர்த்தமாக இருக்கேன், என்னை நீ கூட்டின்னு வந்துடும், அழைச்சின்னு வந்துடுங்கிற. விஸ்வம்பர் புவா துக்காராம் மகாராஜோட காலத்துலேருந்து அவருடைய ஆதி மனுஷராக விஸ்வம்பர் புவா இருக்கார். அவரும் இப்படி தான் பாண்டுரங்கன்ட்ட வேண்டிக்கிறார். அவர் தேகு க்ஷேத்திரத்தில் இங்கே இருக்கிற மான் தோப்பில் நான் இருக்கேன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஸ்வயம்புவா எடுத்துன்னு வரார். பாண்டுரங்கன் ரகுமாயோடு இருந்துருக்கார் தேகு க்ஷேத்திரத்தில். அதே மாதிரி பிம்பல் நேருங்கிற க்ஷேத்திரத்திலையும் பகவானுடைய அனுகிரகத்தினால ஸ்வயம்புவாக வந்த விட்டல் மூர்த்தி இருக்கார். அவர் இதே மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணுறார். இந்த இடத்துல நான் இருக்கேன்னா இவ எல்லாரும் பகவானை போய் அத்தனை பேரையும் எழுந்துட்டு அந்த ஊர்லேருந்து அழைச்சிட்டு வரார். இந்த பிம்பல் நேரில் வச்சுக்கிறார். இவருக்கு ரொம்ப முடியல அப்படிங்கிறதுனால கீர்த்தன் இன்னைக்கு பண்ண முடியல, பிரமாணங்கள்லாம் வேண்டான்னு கொடுக்காம இருக்கார். அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லீலை பண்ணுறார். என்னென்னா, இவர் வாக்குனால கேசவா மாதவா நாராயணா கோவிந்தான்னு கூப்பிடணுமே, இவனை ஆசைப்பட்டு இவன் நடனம் ஆடினானா நானும் சேர்ந்து நடனம் ஆடுவேனே, நாச்சு கீர்த்தனாச்சே ரங்கி அப்படிங்கிற இந்த கீர்த்தனம்ங்கிற ஆனந்தத்தில் நானும் ஆடுவேனே, ஆனால் நீ வந்து இவன் கீர்த்தனம் உபமா பண்ணலையே அப்படின்னு சொல்ல உடனே என்ன ஆயிடுதுன்னா, அந்த விட்டல் மூர்த்தியானது இவர் கொடுக்குற பிரசாதத்தை ஏற்றுக்கலையா, அப்படியே இருந்துட்டு இருக்கான். என்னது விட்டல் பகவான் வந்து இவர் கொடுக்குறத ஏற்றுக்கலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவாளோட இதில் ஒரு சாநித்தியத்தில் இவர் என்ன பண்ணிட்டார், திடீர்னு ஜடமாக நின்றுட்டார். யார்? நீலோபாராய் மகாராஜ் ஜடமாக ஆயிட்டார். ஒரு நிமிஷம் அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படி கொஞ்ச நேரம் மயக்கம் வந்துடுத்து. அப்படியே தலை சுற்றி கீழே விடுறார். விழுந்ததுக்கப்புறம் சொல்கிறார், இங்கே இருக்கிற பாண்டுரங்கன் அவன் ஆசைப்படுறான் நான் கீர்த்தனம் பண்ணணும்னு அப்படின்னு தானே தன் வாக்கில் சொல்கிறார். தன் முடியாதனத்தோடு எந்திருக்கிறார். எந்திருந்து கீர்த்தனம் பண்ணுறார். அதோட அந்த ஸ்டேட்டு என்னன்னா உகுட சமாதி. நின்றுண்டே அந்த பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்துட்டே பகவானை பார்த்துட்டே பகவானுடைய சாநித்தியத்தினால தான் கீர்த்தனம் பண்ணுறது. இப்படி ஒரு பாட்டு பாடுறார். அப்போ பகவான் சாட்சாத்காரமாகி எல்லாருக்கும் பாத தரிசனம் பண்ணி வச்சாராம் விட்டலன். அந்த பாண்டுரங்கனுடைய பாதம் ஸ்ரீபாதம் எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சுதான். இவர் பாடினாராம். அந்த பாடினதுனால எல்லாரும் வந்து அந்த பாதத்தை கட்டி நமஸ்காரம் பண்ணி அந்த பாதத்தை எல்லாரும் ஆசிரியிக்கிறதுக்கும் அதில் நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் ஒரு அனுகிரகத்தை பகவான் ஸ்ரீஹரி கொடுத்தார். இப்படி பாண்டுரங்கனே வரவழைச்சார் நீலோபராய் மகாராஜ். கடைசியில் அவருடைய அந்திம காலம் வந்துடுது. ஒரு தசரா முடியறது, ஒரு ஸ்ராவண பூர்ணிமா வருது. அந்த பூர்ணிமா இல்லை பௌர்ணமியில் வந்து நிறைய பேர் பௌர்ணமி பூஜை எல்லாம் பண்ணுறா இல்லையா, அது மாதிரி இவரெல்லாம் பௌர்ணமிகளுக்கு பகவான் பாண்டுரங்கனை ஆராதனை பண்ணுறார். ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கிற போதே இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப முடியாதன்மை வந்துடுது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அங்கே ஒரு கீர்த்தனம் பண்ணும்போது எல்லாரும் வந்திருக்கா. இந்த கீர்த்தனத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது. இவர் எல்லாரும் பேர் வந்திருக்கா. ஏன்னா இவருக்கு ரொம்ப உடம்பு முடியல. இவர் தேகம் அந்திம காலத்தில் வந்துட்டார். இவர் பண்ணுற கீர்த்தனத்தை நம்ம கேட்கணும்னு எல்லாரும் வரா சந்தோஷமாக. எல்லாருக்கும் சாதம் அன்றைக்கி எல்லாருக்கும் போடணும் இல்லையா, அன்றைக்கி எல்லாரும் பந்தியில் உட்காந்துக்கணும். அப்போ பகவானுக்கு என்ன பண்ணணும்னா நெய் விடணும். அவரோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த சிஷ்யர் வந்து என்னென்னா சக்காராம் பாலாஜி. அவர் என்ன பண்ணுறாருன்னா அனுச்சிருக்காரோட இடத்துல அவரை நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், நெய் வாங்கிடுவான்னு சொல்லியிருக்கார். இவர் வந்து நெய் விட்டு அவருக்கு பதார்த்தம் பண்ணணும். ஆனால் நெய் இல்லாமல் இந்த பதார்த்தம் பண்ண முடியாமல் அவன் அனுக்கிறார். எல்லாருக்கும் சாதம் போடுற நேரம் வந்தாச்சு, நெய் இல்லையே, என்ன பண்ணுறது? அப்போ இவர் என்ன சொல்கிறார், இது நாள் வரைக்கும் என்னை ரட்சித்த பாண்டுரங்கன் என்னை இப்போவும் ரட்சிக்க மாட்டானா, பாண்டுரங்கன் இதுக்கு கிருபை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே இருக்கிற நதி தீரம், அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு நதி இருக்கு. இவர் என்ன நினைக்கிறார், பாண்டுரங்கனை தியானம் பண்ணுறார். பாண்டுரங்கன் தியானத்தில் சொல்கிறார், நீ அந்த நதி தீரத்துக்கு வா, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவா எல்லாரும் சேர்ந்து அந்த நதி தீரத்துக்கு அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு போகிறா. அந்த நதியிலையும் பீமா நதி தான் அங்கே வருது. அந்த நதியில் வந்து இந்த பாத்திரத்தை எடுத்துன்னு போய் இந்த பாத்திரத்துலேருந்து அந்த தண்ணியை முக்கிறா. முதல்ல முக்கிறா, ரெண்டாவது முக்கிறா, மூன்றாவது முக்கிறதுல அந்த பாத்திரத்துலேருந்து பார்த்தா அந்த பாத்திரம் ஃபுல்லாக நெய்யாக வந்துருக்கு. அந்த நெய்யை எடுத்துன்னு வந்து பகவானுக்கு பிரோஷனம் பகவானுக்கு கொடுத்து அந்த நெய்யில் பண்ணக்கூடிய பதார்த்தங்கள்லாம் பண்ணி அன்றைக்கி பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம் பண்ணி அத்தனை பேருக்கும் அன்றைக்கி சாதம் போடுறாங்க. இப்படி அன்றைக்கி அங்கே எல்லாருக்கும் தேவகர ஆலா தன்வானே அந்த பாட்டு பாடினே, தேவகர ஆலான்ல அதில் வந்திருக்கு. சன்மானே பூஜிலா, பக்தி சன்மானே பூஜிலா, பாகுநேரு பங்கத்தி சந்தவிரத சோபத்தி. எல்லாரும் பக்கத்தில் வரிசையாக உட்காந்துருக்காளாம் அத்தனை பேர் சாதுக்களும். இவா எல்லாருக்கும் பகவான் பாண்டுரங்கன் ஒரு குழந்தையா வந்து அத்தனை பேருக்கு புக்கா அக்ஷதை எல்லாம் கொடுத்தாராம். இப்போ இவா பண்ணியிருக்கிற பிரசாதத்தை பாண்டுரங்கனே எல்லாருக்கும் வித்தரணம் பண்ணாராம், அத்தனை பேருக்கு போட்டாலாம். அதை எல்லாரும் சாப்பிட்டு
அமோகமாக பகவத்தோட கிருப்பையோட இருந்து இப்படி பெரிய கீர்த்தனெலாம் முடிஞ்சு கடைசியில் பல்குண மாதம் இந்த அமாவாசை தினத்தில் அவரோட பிள்ளையான பிவோபா அவரோட மடியில் பகவான் ஸ்ரீ ஹரியோட நாமத்தை சொல்லிட்டு துளசி தளத்தை வாயில் எடுத்துட்டு அப்படியே தன்னோட தேகத்தை விதரணம் பண்ணிக்கிறார். அந்த தேக வியூகத்தில் அப்படியே அவருடைய ஆத்மாவானது வைகுண்டத்துக்கு போகணும். ஜோதியாக கலக்கிறார் நீலோபாராய் மகாராஜ். இந்த நீலோபாராய் மகாராஜ் சரித்திரம் என்னென்னா குரு பக்தி விசேஷம். பாண்டுரங்கன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பாண்டுரங்கனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு, பக்தியை வளர்க்குறதுக்கு, ஞானோத்தர் பக்தியில் சிறந்து வளர்கிறதுக்கு இந்த மாதிரி சரித்திரங்களை நம்ம கேட்குறதுக்கும், பாண்டுரங்கன் அப்படின்னாலே பக்த சரித்திரம் தான், பாண்டுரங்கன்னாலே பக்த விஜயந்தான். ஏன்னா பாண்டுரங்கனை வந்து சாதாரணமாக அவனை கொண்டாடினா அவனுக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் அவனுடைய கீழே இருக்கிற அடியார்களுக்கு யாரை கொண்டாடு? மஜ்ஜன்ம பலமிதம் மதுகைட பாரே மத்ராப்தனீய மதானுகிரக ஏஷ ஏவ त्वत् பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதுமேவி ஸ்மரலோகநாதன். அதனால் அடியார்களுக்கு 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 அடியானா நான் இருக்கேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி அடியார்களுக்கு நம்ம இருந்தோம்னா துஜியா தாசிஞ்சா தாசகரனுட்டேவா, தாசர்களுக்கு தாசபரணம். என்ன பண்ணணும்னா எனக்கு நவவிதா பக்தி காய கேளே அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் எனக்கு நவவிதா பக்தின்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு துக்காராம் மகாராஜ் அபங்கத்தில் பாருங்கள். இப்படி ஹரிகீர்த்தனமும் பகவானுடைய குணானுவர்ணங்களையும் பாடி பகவானுடைய சாநித்தியத்தை பெற்ற நீலோபாராய் மகாராஜ் சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அனுகிரகம் கிடைச்சி. சரண 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 பாயி மாதா தேவிலா நகா பாஹு தோஷ தோஷ நகா பாஹு தோஷ சாலோ தாச பாயா நகாப்பாவும் குணதோஷம்னா சாதுக்கள்கிட்ட போயிட்டு என்னோட குணம் நான் எப்படிப்பட்டவன் நீங்கள் பார்க்காதீங்க, நான் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, நான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் பாதத்தில் வந்து விழுந்துட்டேன். நகாப்பாவும் भागवत तुका मने
कुंडलीकवरदा हरिविठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम सर्व संतनों की जय। पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि राम 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 राम। ஓ ரொம்ப சந்தோஷமா பெரியவர்களே, ஆன்மீக நண்பர்களே, இன்றைய சங்கீத உன்யாசத்தில் கலந்து கொண்ட அத்தனை பெரியவர்களுக்கும் ஆராய்ச்சி சார்பாகவும் சத்சங்கத்தின் சார்பாகவும் நன்றி செலுத்துவது எவ்வாறு மகாராஜா துக்காராம் அவர்களும் மற்றும் ஞானேஸ்வரர்கள் விட்டல் நம்பத்தை சொல்லி அவர்கள் கண் முன்பு சாட்சாத்தையும் பாண்டவங்கன் தோன்றினார் என்பதை வெகு அற்புதமாக தன்னுடைய சங்கீத உபன்யாசத்தை தெரியப்படுத்துகிறார்கள். நம்பினார் பெறுவதில்லை, நான் குறைத்திருப்பேன் என்று சொல்வார்கள். கடவுளை நம்பினால் தம்மை கைவிட மாட்டான் என்பது ஒரு உண்மையாகும். நாமும் கடவுளை நினைத்து அவர் அருள் பெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்புடன் வேண்டுதோடு நாளை இதே அரங்கத்தில்